ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2024 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன பேராசைட் த கிரேங்கிற சீரிஸை பார்க்க போகிறோம். சீரிஸோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, வானத்துலேருந்து விழுற பேராசைட்டுங்கிற ஒரு உயிரினம் நம்ம மனுஷங்களோட காது வழியாக போய் மூளையை கண்ட்ரோல் பண்ணி அதுங்க உயிர் வாழ நம்ம உடலை வந்து ஒரு ஹோஸ்ட்டாக பயன்படுத்திக்குது. அப்பேற்பட்ட பேராசைட்ஸை நம்ம மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறது தான் ஒன்லைனர். இந்த படம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் லேக் அடிக்கிற மாதிரி தோணவே தோணாது. ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குது. இது இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு அனிமியோட அடாப்டேஷன். அனிமியில் மெயினாக மெயில் கேரக்டர் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இது ஒரு ஸ்பின் ஆஃபாக ஃபீமேல் கேரக்டர் வச்சு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குது. சீரிஸோட ஆரம்பத்திலேயே நம்ம சிட்டியை தான் கட்டுறாங்க. எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன், காருங்க நசிங்கி இருக்கிறது, நிறைய உயிரினங்கள் இறக்குறது, இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே மக்கள் தான்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தனை காட்டுறாங்க, அவன் லேப்டாப்பில் வந்து யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கான். நல்லா எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா, என்னால் பண்ண முடியாதது இல்லைன்ற மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்லேயே வானத்துலேருந்து ஜெல்லி பால்ஸ் மாதிரி ஒரு விஷயம் விழுது. குழந்தைங்களாம் விளையாடுவாங்களே அந்த மாதிரி ஜெல்லி விழுது. ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, அந்த ஸ்டேடியத்தில் தான் போய் விழுது. அந்த ஜெல்லிலேருந்து புழு மாதிரி ஒரு உயிரினம், இதை தான் பேராசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வேகமாக போய் ஒரு மனுஷனோட காதுக்குள்ளே புகுந்து அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு லேடி வந்து இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கிறதுக்கா இங்கே வந்த, வா பார்ட்டி என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி எழுப்பி பாப்பா. அவன் ஏஞ்சிக்கவே மாட்டான். சரி நான் போகிறேன்ட்டு அந்த பொண்ணு பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிடுவா. அப்புறம் அந்த பையன் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பார்ட்டி ஆளுக்கு ஏஞ்சி வந்து அப்படியே அவனோட முகத்தை பிரித்து காட்டுவான் பாருங்களேன். எல்லாருமே பயந்துருவாங்க. உடனே அந்த பொண்ணை கொன்று தள்ளிட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிடுவான். இதை பார்த்து நிறைய பேர் அங்கே மறந்து ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு முன்னாடி என்னாச்சுன்றதை காட்டுறாங்க. லேப்டாப்பில் ஒருத்தங்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஆளை காமிச்சிருப்பாங்க. அவன் வந்து ஒரு மாலில் வந்து மீட் வாங்க வந்திருப்பான். அங்கே வேலை செய்கிறவர் வந்து அந்த மீட்டுக்கு வந்து பில்லே போட்டிருக்க மாட்டார். அதுக்குள்ளே ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவன் மீட்டை எடுத்துகிட்டு வந்துடுவான். நம்ம ஹீரோனி கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்து பில்லை போடணுன்னே, சார் இதில் வந்து ப்ரைஸ் டேகே ஓட்டலை, நீங்கள் போய் மீட் செக்ஷன்லேருந்து வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லுவாள். ஆனால் இவன் கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்கள இருக்குது, ரவுடி மாதிரி நடந்துப்பான். உன்னை கொன்று வேண்டி ஒழுங்காக பண்ணி தன்னொன்னே முடியவே முடியாதுன்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. நீ வெளியே வா, உன்னை வச்சுக்கிறன்ற மாதிரி கோவமாக இங்கேருந்து மிரட்டிட்டு போயிடுவான். அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோனி கிளம்பி போகும்போது ஹீரோனி வந்து ஒரு கார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். யார் அந்த மாலில் சண்டை போட்டானே அவனே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனியை வண்டியோட இடித்து தள்ளிட்டு அவள் இடுப்பில் வந்து கத்தி வச்சு 3-4 தடவை குத்திடுவாங்க. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட சாவர ஸ்டேஜில் போய் அங்கே விழுந்துருவா. உன்னை இங்கேருந்து கொல்லாமல் விட மாட்டேன், மாலுக்குள்ளேருந்து ஓவராக பேசிகிட்டு இருக்க, உன் சாவி என் கையில் தான்ற மாதிரி அவன் போயிட்டு இருப்பான். அப்போ படத்தோட ஆரம்பத்தில் பார்த்து ஜெல்லி பால் வந்து நம்ம ஹீரோனிக்கு பக்கத்தில் விழுற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு அடுத்த சீனே அவனோட மூஞ்சி வந்து 2 துண்டாக கட்டாவாங்க. அப்புறம் ஒரு ஆள் அந்த பக்கமாக போயிட்டு இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பொண்ணு காயப்பட்டிருக்கான்ற மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவார். நம்ம ஹீரோனியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். இந்த கேஸ் என்னாச்சுன்ட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டோன்னே, இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார், ஷாப்பிங் மேலில் வந்து சண்டை நடந்திருக்கு, அவன் தான் கொலை பண்ணுறதுக்காக காரை வச்சு இடிச்சு அந்த பொண்ணு மேலே கத்தியில் குத்துன மாதிரி தான் இருக்குது. ஆனால் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டால் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட காயம் ரொம்ப நாள் முன்னாடி ஏற்பட்ட காயம் தான் போல இருக்கு, தழும்பு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி அந்த அக்யூஸ்ட் என்னன்னு அவனும் சம்பத்திலே இறந்துட்டான்ற மாதிரி போலீஸ்காரங்கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே அவர், என்னடா கேஸ் இது இவ்வளோ குழப்பமா இருக்கு, அந்த பொண்ணோட பேர் என்னன்ற மாதிரி கேட்பாரு. அசிஸ்டன்ட் பேர் சொன்னோன்னே கொஞ்சம் ஆச்சரியமாயிருவாரு. என்னன்னு பார்த்தா இவருக்கு ஏற்கனவே ஹீரோனியை தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனியை காமிச்சா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. கனவுலேயே வந்து ஒரு லேடியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த லேடி ஒரு சின்ன குழந்தைகிட்ட காசு கொடுத்து இதுக்கப்புறம் நீ இங்கேருந்து வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோனி வந்து கண்ணை முழிக்கிறா. என்னாச்சு எனக்குன்ற மாதிரி போலீஸ்காரங்கிட்ட கேட்டோன்னே அந்த போலீஸ் சீஃப் உள்ள வந்துருவாரு. ஹீரோனி அந்த போலீஸ்காரரை பார்த்தோன்னே, சார் நீங்களா, வந்து உட்காருங்கன்ற மாதிரி கூப்பிடுவா. சரி என்ன ஆச்சு, அவன் என்ன பண்ணா உன்னன்ற மாதிரி விசாரணை நடத்துவார். அவன் என்னோட இடுப்பில் குத்துனான்ற மாதிரி ஹீரோனி பதறிக்கிட்டு சொல்லுவா. இல்லை உங்கள் மேலே காயமே படலை, ஏற்கனவே ஏற்பட்ட தழும்புதான்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனி இதை கேட்டோன்னே ஆச்சரியப்படுவா. வாய்ப்பே இல்லை, நான் அந்த வலியை உணர்ந்தேன், என்ன அவன் நல்லா குத்துனான்ற மாதிரி சொல்லுவா. அப்புறம் அந்த போலீஸ்காரர் எல்லாருமே வெளியே போங்க, நான் இவகிட்ட தனியாக பேசணும்னு அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு சொல்லுவா, எனக்கு தெரியும் சார், சின்ன வயசில் நான் ஏற்பட்ட அதே வேதனையை மறுபடியும் ஏற்பட்டுச்சுன்ற மாதிரி சொல்லுவா. அப்படி என்ன சித்திரவதை ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தா ஹீரோனியோட சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காரு இவளை வந்து. ஹீரோனி வந்து அந்த கொடுமையை தாங்க முடியாமல் போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. இந்த போலீஸ் தான் அப்போ டியூட்டியில் இருந்து ஹீரோனியை காப்பாற்றிருக்காரு சின்ன வயசில். அந்த அக்கறையில் தான் பேசுவார். இங்கே பாருமா, நான் உன்னை காப்பாற்றலை, அப்போ நீ தான் உன்னை காப்பாற்றிக்கிட்டேன். நீ தைரியமாக துணிஞ்சு உங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சுது. உன் வாழ்க்கையை நீ தான் எப்போவுமே துணிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கன்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் அட்வைஸ் பண்ணிட்டு ஏதாவதுனா கால் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அப்போ இன்னொரு அசிஸ்டன்ட் போலீஸ் வந்து, சார் பேசி முடிச்சிட்டிங்களா, நான் இப்போ தான் வந்தேன்ற மாதிரி ஓடி வருவார். ஏண்டா எப்போவுமே சீக்கிரம் வரமாட்டேன்ற மாதிரி இவர் கத்துவார். இல்லை சார், நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன்ற மாதிரி சொல்லுவான். ஓ நீ சர்ச்சுக்கெலாம் போவியா, சரி வா, நான் அந்த பொண்ணை விசாரிச்சுட்டேன், டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போயிடுவார். அதுக்கு அடுத்த சீன்லேயே ஒரு பெரிய டானை காட்டுறாங்க. அவர் ஒரு ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. அதுக்கு பக்கத்து ரூம்லேருந்தே ஒரு ஆள் கிளம்பி வரான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த டானை போட்டு தள்ள தான் வந்திருப்பான். 2 கேங்ஸ்டர் கேங் இருக்காங்க. அதில் இன்னொரு கேங்கில் தான் நம்ம ஹீரோ இருக்கான். இவங்களை கொல்றதுக்காக தான் இங்கே பிளான் பண்ணி வந்திருப்பான். ஆனால் கிட்டத்தட்ட கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகிட்டு ஆளுங்களாம் இவனை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. வேகமாக ஓடி வந்து பஸ்ஸில் வேறு வண்டியில் ஏறி போயிட்டு இருப்பான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தா வாய்ஸ் மெயிலில் தான் போவான். அவன் ஃப்ரெண்டு தான் வாய்ஸ் ரெக்கார்டு வச்சிருப்பான். இங்கே பாரு, நீ கொலை பண்ண போனது பெரிய ஆள், எப்படியா அவன் மிஸ் ஆயிட்டான், இந்நேரத்துக்கு அவனோட ஆட்கள்லாம் அவனை தேடிட்டு இருக்காங்க, எங்கேயுமே வெளியே வந்துடாத, அவன் ஃபோனையும் யூஸ் பண்ணாதுன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு வாய்ஸ் மெயில் போட்டிருப்பான். சரி இப்போதைக்கு என்னோட வீட்டுக்கு போகிறது தான் நல்லது போல இருக்குன்ட்டு ஹீரோவா இங்கேருந்து கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு லேடி வருவாங்க. அக்கா நீ தானா,
கொஞ்ச நேரத்தில் என்ன பயம் குத்திட்ட, எங்கே இருக்கா நம்ம தங்கச்சி, உனக்கு ஏதோ பிரெயின் கேன்சர்னு சொன்னா, உன்னை பார்த்தா அப்படி தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். தெரில அந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியலன்ட்டு வினோதமாக அவன் அக்கா பேசிட்டு ரூம்குள்ளே போயிடுவா. நம்ம ஹீரோ போய் அந்த தங்கச்சியோட ரூமில் தேடிட்டு இருந்தா தங்கச்சியோட ஃபோன் கிடைக்கும். அவளோட ஃபோனை விட்டுட்டு அவள் எப்பவுமே வெளியே போவே மாட்டா, எங்கேயோ போயிட்டான்ற மாதிரி அக்கா சொல்கிறாள்ன்ட்டு வினோதமாக யோசிப்பான். இந்த மாதிரி அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டே கண்ணாடியில் பார்த்தா ஒரு நோட்டீஸ் பேப்பர் இருக்கும், அதில் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். அப்புறம் ஹீரோனி அவளுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்தா கத்தி குத்தி இருக்கவே இருக்காது, ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறமா ஹீரோனி பஸ்ஸில் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருப்பா. போலீஸ்காரர் தான் ஃபோன் பண்ணி, எதுக்குமா அவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு போகிற, கொஞ்ச நாள் உன் ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு வர வேண்டியதானன்ற மாதிரி சொல்வார். எனக்காக யார் சார் இருக்கா, யாருமே இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனி கிளம்பிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஹீரோனியோட தலையில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும், காது வலிக்கும். பார்த்தா அந்த பஸ்ஸை ஒரு வயசான ஆள் நிறுத்திட்டு உள்ளே ஏறுவார். ஹீரோனிக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயம் வரும். உடனே பஸ்ஸை நிறுத்திட்டு அங்கேருந்து வேகமாக வெளியே ஓடி வந்துருவா. அடுத்த சீனில் ஒரு காஸ்ட்லியான காரில் வந்து ஒரு ஆள் ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான். அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட, நம்ம ஹோட்டல் ரூமே புக் பண்ணியிருக்கலாம், நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னை இங்கே கூப்பிட்டு போறேன்னு எனக்கு தெரியல என்னும்போது அந்த பொண்ணு என்னோட வீட்டுக்கே போகலான்ற மாதிரி கூப்பிட்டு போவா. சரி ஓகே போகலாம், உன்னோட டேஸ்ட் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலன்ட்டு அந்த பொண்ணு கூப்பிட்ற இடத்தானு போனால் அந்த இடமே கைவிடப்பட்ட இடம் மாதிரி இருக்கும். அங்கே போன உடனே அந்த பொண்ணுக்கு பின்னாடி நிறைய ஆட்கள்லாம் வருவாங்க. இவங்க யாரும் அப்பாவான்ற மாதிரி பயப்படுவான். அவங்க உடனே இவனோட கையை தனியாக காலை தனியாக பிரிச்சிடலாம், கொஞ்ச நேரம் இவனை சாக விடாமல் பார்த்துக்கலான்ற மாதிரி பேசுவாங்க. என்ன பண்ணுறீங்க, என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு ஃபோனை வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு எதிரில் இருக்கிற பொண்ணு உடனே முகத்தை விரிச்சு காட்டுவா பாருங்களேன், பயந்துருவான். இந்த பொண்ணும் ஒரு பேரசைட்டு, இந்த கும்பலே ஒரு பேரசைட், இவங்க வந்து மனுஷங்களை தான் உணவாக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்புறமா கண்ணாடி உடச்சிக்கிட்டு ஒரு ஸ்மோக் கிரானைட் வந்து உள்ளே விழும். விட்டா போதுன்ற மாதிரி அவன் பயந்து ஓடுவான். கீழே பார்த்தா படிக்கட்டுலேருந்து நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வருவாங்க. அவனை காப்பாற்றிட்டு அந்த பொண்ணை ஷாட் கனை வச்சு சுட்டுருவாங்க. அப்புறம் நிறைய பேரை நெட்டை வச்சு பிடிப்பாங்க. பேரசைட் ஒன்றை கூட உயிரோட விடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட பேரை சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துலேருந்து ஒரே ஒரு பேரசைட் மட்டும் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பான். அப்போ வேன்லேருந்து ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டே போவான். என்னன்னா இந்த பேரசைட் வந்து மைண்ட் லெவலில் லிங்க் ஆகிருப்பாங்க. ஒரு பேரசைட்டை இன்னொரு பேரசைட் பார்த்தா மைண்டுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும், அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த வேனை அப்படியே அவன் கட் பண்ணி பார்த்தா உள்ள ஒருத்தனை மாஸ்க் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஓ நீயும் என்னோட இனம் தானா, உன்னை பிடிச்சி வச்சிருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி இவன் யோசிப்பான். அவன் கையில் ஒரு ரிமோட் மாதிரி இருக்கும், அதை வச்சு அழுத்திக்கிட்டே இருப்பான். உடனே அந்த பக்கம் ஒரு போலீஸ் லேடி வந்துட்டு, சர்ப்ரைஸ், நான் இந்த பக்கம் ஒருவன் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஷார்ட் கனை வச்சு அவனை சுட்டுக்கிட்டே இருப்பா. அவனும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். என்ன மேடம் அவனை எப்படி நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அவனை உயிரோட பிடிக்கலான்னு ட்ரை பண்ணேன், சரி விடு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா நீ அப்படின்ற மாதிரி உள்ளே கட்டி இருக்கிற பேரசைட்டை பார்த்து சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த லேடி கிளம்பி போயிடுவா. உள்ளே போய் தேடி பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். ஏகப்பட்ட மனுஷங்களுக்கு ஒன்று இருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு கதவு இருக்கும். இதை தரங்கன்ற மாதிரி அந்த சீஃப் லேடி சொல்லுவாங்க. அதை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட மனுஷங்களோட உடம்ப துண்டு துண்டாக்கி வச்சிருப்பாங்க. அப்போ செவுத்தில் பார்த்தா ஒரு சிம்பிள் இருக்கும். ஹீரோ அவனோட வீட்டில் பார்த்துருப்பாங்களே அதே சிம்பிள் தான் இருக்கும். இது என்ன சிம்பிளாக இருக்கும் மேடம்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்பான். இது அவங்களோட அசோசியேஷனாக இருக்கும். அவ்வளோ புத்திசாலி ஆயிட்டாங்களா அவங்களாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கோவப்பட்டாங்கன்னு போவாங்க. அப்புறமா ஹீரோட அக்காவை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். என்ன சொல்கிற, அவன் நம்மளோட இனத்தை சேர்ந்தவ தானா, அவளை கூடிய சீக்கிரத்தில் நம்ம குரூப்பில் சேர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சும்மா இல்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க அக்கா வினோதமாக நடந்துக்கிறாள். அப்புறம் நம்ம ஹீரோனி பஸ்ஸை விட்டு இறங்கி வெளியே நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ அந்த பஸ்ஸில் பார்த்த அதே ஆளை எதிரில் பார்ப்பா. மறுபடியும் அவளுக்கு தலை வலிக்கும். ஃபோன் எடுத்து அந்த போலீஸ்காருக்கு பண்ணலான்னு ஹீரோனி ட்ரை பண்ணுவா. அவள் வேகமாக ஓடி வரதை பார்த்தோன்னா அங்கேருந்து ஓடி போயிட்டு இருப்பா. ஹீரோனி ஒரு இடத்துல லாக் ஆகிடுவா. அந்த லேடியும் அந்த பக்கம் வந்து இவளை லாக் பண்ணிடுவா. இவனும் வந்து லாக் பண்ணிடுவா. என்ன பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்க, நான் போய் ஆகணுன்ற மாதிரி ஹீரோனி காத்திரிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் ஹீரோ இங்கே நடக்கிறதுலாம் பார்த்துட்டு தான் இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கு, நீ எங்களோட இனத்தை சேர்ந்தவ தானா, ஒரு மனுஷி மாதிரி நடந்துக்கிறேன்னு கோவப்படுவாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணிட்டா போச்சுன்ட்டு அங்கே இருக்கிற ஆளு உடனே பேராசைட்டா மாதிரி அவளை வெட்ட போவான். அடுத்த செகண்ட் பார்த்தா அவனோட கொடுக்கு உடஞ்சி கீழே விழும். ஹீரோனியோட ஒரு சைடு முகமே பேராசைட்டா மாதிரி அவன் கொடுக்க வெட்டியிருக்கும் பாருங்களேன். இதை பார்த்தோன்னே மிரண்டுருவாங்க. உடனே ஹீரோனியோட குரலே மாறிடும், கண்ணும் பெருசாயிடும். நான் உங்க இனத்தை சேர்ந்தவதான்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. உடனே ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு, அதான் ஹீரோட அக்கா வீட்டில் இருக்கும்ல, அது கொடுத்துட்டு, அப்போ நீ தனித்து இருக்கக்கூடாது, எங்கள் கூட சேர்ந்துரு, மனுஷங்களை நம்மளால அப்போ தான் கொல்ல முடியும், எங்கள் அசோசியேஷனில் சேர்ந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பான். ஆனால் ஹீரோனி கிட்ட மாட்டிப்பான். உடனே ஹீரோனி அவனை அடிச்சு போட்டு லாக் பண்ணிட்டு, நீங்கள் நடந்ததுலாம் பார்த்தியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு உதவி நீ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்கிறா. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோனி மயக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிட்றான். என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும்னு, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், உனக்குள்ளே இருக்கு தெரியுமா ஒரு மான்ஸ்டர், அதுதான் சொல்லிச்சு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பக்கத்தில் சில பேர் வரும்போது மைண்டில் உனக்கு ஒரு சத்தம் கேட்குது தெரியுமா, அவங்களாம் அந்த மான்ஸ்டர்ஸ் தான், அவங்க பக்கத்தில் நீ போவே கூடாதுன்ற மாதிரி உனக்குள்ளே இருக்கிற மான்ஸ்டர் சொல்லிச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மியூட்டன்ட்டா, அவங்கள மாதிரி நீ கிடையாது, உன்னோட காயத்தை அது குணப்படுத்தினதுனால தான் இந்த மாதிரி மியூட்டேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அது சொல்லியிருக்கு.
நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல, அவங்க பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு தான் அது சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ மொத்தத்தையும் சொல்லிட்டு விட்டா போதன்ட்டு ஹீரோனி கிட்ட இருந்து அங்கேருந்து ஓடிடுவான். ஹீரோனி அவளோட வீட்டுக்கு வந்தோடனே இவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நோட் எடுத்துட்டு எனக்குள்ள யாராவது இருக்கீங்களான்ற மாதிரி அந்த நோட்டில் எழுதிட்டு படுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ டைமை பார்த்தா 11:25 இருக்கும். ஒரு செகண்ட் தான் கண்ணை மூடி தரப்பா, அதுக்குள்ள 5 நிமிஷம் போயிட்டு இருக்கும். உடனே நோட் எடுத்து பாப்பா, அதில் வந்து அந்த பாராசைட் தான் எழுதி வச்சிருக்கோம். உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், என்னென்ன கேள்வி இருக்கோ கேளுன்னொன்னே நீ யாரு எங்க இருக்கன்ற மாதிரி முதல்ல ஹீரோனி கேட்பா. அப்புறம் மறுநாள் விடிஞ்ச பிறகு கட்னா சிட்டிலே இருக்க பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல மிகப்பெரிய கேம்பே இருக்கும். என்னன்னு பார்த்தா டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இறங்கி இருக்குன்ற மாதிரி அந்த போலீஸ்காரரோட அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. டாஸ்க் ஃபோர்ஸா அப்படி என்ன இங்கே நடக்க போகுதுன்ட்டு உள்ளே போனால் எல்லாரையுமே பயங்கரமாக ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்க்கவே வினோதமாக இருக்கும், இப்படிலாம் இவங்க எப்பவுமே பண்ண மாட்டாங்களேன்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோனி விடிஞ்சோடனே எஞ்சி வெளியே போகலான்னு பார்த்தா டைரியில் நிறைய எழுதியிருக்கும். ஹீரோனி இதை பார்த்தோன்னே இதை நான் எழுதவே இல்லை, கண்டிப்பாக அந்த பாராசைட் தான் எழுதியிருக்குன்ற மாதிரி புரிஞ்சுப்பா. அந்த நோட்டை எடுத்து கிளம்பி போயிட்டு இருப்பா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இந்த போலீஸ்காரங்க எல்லாருக்குமே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். பார்த்தா அந்த சீஃப் லேடி தான் பேசிட்டு இருப்பாங்க. நான் தான் கிரே டீமோட லீடர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாராசைட் கிரே டீம் அப்படின்வாங்க. பாராசைட்ஸ் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட டீம் தான் இது. இந்த டீமோட பேர் கிரே அப்படின்ட்டு. பாராசைட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில நாளுக்கு முன்னாடி நம்ம சிட்டியில் ஒரு பார்ட்டி நடந்துச்சு, அங்கே ஒரு வினோதமான விஷயம் நடந்துச்சுன்னு அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பாராசைட் எல்லாரையும் கொல்லல அந்த வீடியோ தான் காட்டுவாங்க. இந்த வீடியோ வந்து நாங்கள் வெளியே போடாமல் பார்த்துக்கிட்டோம். இன்னும் மக்களுக்கு பாராசைட்ஸ் இருக்கிற விஷயமே தெரியாது. பாராசைட்டுங்கிறது ஒரு வினோதமான உயிரினம், இது நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு முன்னாடி ஒரு பணம் இருக்கும், அதை எடுத்து காமிச்சா பாராசைட் தான் எல்லாருமே பார்த்தோன்னே மிரண்டுருவாங்க. இந்த பாராசைட்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்மளுடைய உடலுக்குள்ளே மூக்கு வழியாவோ காது வழியாவோ போய் நம்ம மூளையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிரும். மொத்த மூளையும் அது சாப்பிட்டுட்டு அந்த உடம்பையே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். இந்த மாதிரி பாராசைட்டால் பாதிக்கப்பட்ட யாருக்குமே உணர்ச்சியே இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதே டைமில் வந்து ஹீரோனி வந்து அந்த டைரியை படிச்சுட்டு இருப்பா. அதில் அந்த பாராசைட் தான் எழுதி வச்சிருக்கோம். நான் எதர்ச்சியாக உன்னோட உடம்புக்குள்ளே வர பார்த்தேன். அந்த டைமில் தான் உன்னோடைய உடம்பு ரொம்ப காயப்பட்டு நீயே சாவர நிலைமையில இருந்த. உன்னோட உடலை சரிப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது நான் வந்த வேலையவே கைவிட்டுட்டேன். உன்னோட மூளையை என்னால் கட்டுப்படுத்த முடியல. உன்னோட உடம்பு தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது. என்னோட ஒரு பகுதி தான் இப்போ உனக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட உன்னோட உடம்பை ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் மட்டும் தான் என்னால் கட்டுப்படுத்த முடியுதுன்ற மாதிரி ஹீரோனி கிட்ட அந்த பாராசைட் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் டைரியில் தான் எழுதி வச்சிருக்கோம். இங்கே பார்த்தா அந்த போலீஸ்காரி வந்து இந்த பாராசைட்ஸ் வந்து நம்ம கூட்டத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வினோதமான கேஸ் உங்கள் கண்ணில் பட்டிருந்தா அதை என்கிட்ட வந்து கொடுங்க, அந்த கேஸில் கூட இந்த பாராசைட் சம்மந்தப்பட்டிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோனி மறுபடியும் அந்த டைரியை படிச்சுட்டு இருக்கும்போது உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ஆளை கொண்டுன்ற மாதிரி அந்த பாராசைட் சொல்லிட்டு இருக்கோம். அந்த விஷுவலையும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி இந்த பாராசைட்டை கொல்றதுன்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்பாங்க. சாதாரண கன்னை வச்சு கொல்ல முடியாது, ஷார்ட் கன்ஸ் தான். ஒன்று அவங்களோட தலை இல்லைனா இதயத்தை பார்த்து சுட்டா மட்டும் போதும். மனுஷங்களோட உடல் இறந்தாலே அந்த பாராசைட்டும் இறந்துரும். மனுஷங்களோட உடலை விட்டு ரொம்ப நேரம் அதுங்களால வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பொம்பளை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அப்படி ஸ்கேனர்ஸை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமா அந்த பாராசைட்ஸ்ன்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. இல்லை, எப்போவுமே நம்மளால ஸ்கேனர்ஸை தூக்கிட்டு தெரிய முடியாது. இன்னொரு விஷயமா இருக்குது, பாராசைட்டால் தாக்கப்பட்டவங்களோட ஒரு முடியை மட்டும் நீங்கள் பிடுங்கினாலே போதும். அந்த முடி வந்து அவங்களோட சேர்றதுக்காக துடிக்கும், ஒரு பாம்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட மூளையே பாராசைட் தானே, அவங்களோட முடியை பிடுங்கினாலே கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இந்த லேடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ வேறு வழியாக நம்மளால் பாராசைட்டை கண்டுபிடிக்க மாட்டோமான்ட்டு இன்னொருத்தர் கேட்பாரு. அப்போ நான் இன்னொருத்தங்களை காட்டுறேன் அப்படின்ட்டு ஹண்டிங் டாக்ன்ட்டு ஒரு ஆளை காட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கட்டி போட்டிருப்பான் தெரியுமா ஒரு பாராசைட்டை, அந்த பாராசைட்டை தான் காட்டுவாங்க. இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் பாராசைட்டால் தாக்கப்பட்டிருக்காரு. இவர்கிட்ட ஒரு ரிமோட்டை கொடுத்துருக்கோம்ல, இவர் இதை அழுத்தும் போது பக்கத்தில் பாராசைட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இவருக்கு பிடிக்காத கெமிக்கல்ஸ் இருக்குது. என்கிட்ட இருக்கிற ரிமோட் மூலமாக இந்த ஹெல்மெட்டை கண்ட்ரோல் பண்ணி இவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன்ற மாதிரி அந்த லேடி சொல்லுவாங்க. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, இந்த பாராசைட்ஸ் எல்லாமே மூளை வழியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு பாராசைட் இருக்கிறத வந்து இன்னொரு பாராசைட்டால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த ஹண்டிங் டாக்கை யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அடுத்து மறுபடியும் நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. இந்த மாதிரி சீனை மாற்றி மாற்றி காட்டுவாங்க. அந்த பாராசைட் முக்கியமாக டைரியில் என்ன எழுதி வச்சிருக்கோன்னா, என்ன மாதிரியே இருக்கிற பாராசைட்ஸ் உன் பக்கத்தில் வரும்போது உன் பிரெயின் வேவ்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்க கிட்டேருந்து நீ தள்ளியே இரு, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. நம்ம மியூட்டன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மொதல் வேலையாக நம்மளை கொன்றுவாங்க. நான் வாழ்கிறதுக்காக உனக்குள்ளே வந்தேன், இப்போ உன்னை வாழ வச்சுட்டு இருக்கிறதும் நான் தான். நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வாழ்ந்தாகணும். என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்னோட முக அமைப்பை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். உன்னோட ஃபோனில் தான் இருக்குது பாருன்ற மாதிரி அந்த மியூட்டன்ட் எழுதி வச்சிருக்கோம். ஹீரோனையும் வீடியோ எடுத்து பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுவா. அப்புறம் இங்கே சீஃப் லேடி வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சுதா, உங்களோட சிட்டியில் இப்போ நிறைய பாராசைட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே தான் கேம்ப் போட்டிருக்கோம், எங்களோட நீங்களும் சேர்ந்து வேலை செய்ய போகிறீங்கன்ற மாதிரி இந்த போலீஸ் லேடி சொல்லுவாங்க. உடனே ஒரு சீஃப் இதை கேட்டு இந்த மாதிரி இவரை டார்ச்சர் பண்ணுறது தப்பு இல்லையானும் போது தப்பு இல்லையாவா அப்படின்ட்டு அவங்களோட காதை கழட்டி கையில் கொடுத்துருவாங்க. என்னோட ஹஸ்பண்டே என்னோட காதை அறுத்து எடுத்தார் தெரியுமா. இந்த மாதிரி பாராசைட்டால் தாக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் இருக்காது, அவங்க எல்லாரும் மான்ஸ்டர்ஸ் தான்ற மாதிரி இவங்க கத்திட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த பக்கம் ஹீரோனியை காட்டுறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு கதருவா பாருங்களா அவளோட நிலைமையை நினச்சிக்கிட்டு. அப்படியே இந்த சீசன் 1 எபிசோடு 1 முடிக்கிறாங்க.
இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஒரு கடையில் வந்து வாட்சை விற்றுக்கிட்டு இருக்கான். இந்த வாட்சுக்கு நீ கேட்குற பணம்லாம் கிடைக்காதுரா, $1.5 மில்லியன் சொன்னால் கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவார். $1.5 மில்லியன் அதுவே போதும் கொடுங்கன்ற மாதிரி வாங்கிட்டு, இந்த ஊர் முன்ன மாதிரி கிடையாது, இங்கே இருக்க எல்லாருமே இல்ச்சவா பயிலுங்களா ஆகிட்டாங்க போல இருக்கு, அந்த வாட்ச் போலியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவான். வெளியே வந்தோடனே ஒரு ஃபோன் கடையை பார்த்து ஃபோனை கொடுத்துட்டு, இந்தாங்க இதுலேருந்து காலே போக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் பாருங்கன்னு ரீசார்ஜ் பண்ணணும் சார்னுவான். சரி இந்தா ரீசார்ஜ் பண்ணிடுன்னு காசு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பைக் கடைக்கு போவான். அங்கே போயிட்டு எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வேணும்ட்டு மெக்கானிக் கிட்ட ஒரு பைக் கேட்டுன்னு இருப்பான். இந்த பைக் வேணா ரெடி பண்ணிக்க, பெல்ட்டை மட்டும் மாற்றணுன்ற மாதிரி சொல்லுவான். சரி நான் போயிட்டு வரதுக்குள்ளே ரெடி பண்ணு, எனக்கு வேணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அந்த மெக்கானிக் ஹீரோவே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ வெளியே கிளம்பி வந்தோடனே யாருக்கும் ஃபோன் அடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோ பக்கத்தில் இருக்க ஃபோன் கடைக்கு போனோன்னே ஃபோனை ரெடி பண்ணி கொடுத்துருவான். இவன் யாருக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்பான், ஃபோன் சுவிச் ஆஃப்னு வரும். உடனே அந்த ஃபோன் கடைக்காரன், சார் உங்களை வந்து காலிலேருந்து யாரோ இங்கே ஃபோட்டோ வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோ உடனே காசு கொடுத்து இந்தா வச்சுக்க ரொம்ப தேங்க்ஸ்ட்டு மெக்கானிக் கடைக்கு ஓடி வந்து, டேய் பைக் ரெடி ஆயிடுச்சா குடியானோடனே, இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். பார்த்தா ஆப்போசிட் கேங் தான் காரில் வந்து இறக்குவாங்க. என்னையே போட்டி கொடுத்துட்டல அப்படின்ட்டு வேகமாக ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாரோடையும் சண்டை போட்டு அங்கே பைக் கடையில் இருந்த ஒரு பைக்கை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவான். பயங்கரமாக சேசிங் நடக்கும். இதனால எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு மறுபடியும் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிப்பான். ஃபோனை எடுத்துருவான். டேய் எங்கடா இருக்கன்னொன்னே, அந்த ஆப்போசிட் கேங்க்கு என்னதான் வேணுமா, என்னை விடாமல் தேடிட்டே இருக்காங்க, ஒழுங்காக எனக்கு பணம் அனுப்பிச்சு வை, இந்த ஊரில் இருந்தால் வேலைக்கு ஆகுது, நான் எஸ்கேப் ஆகிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி சரி பணம் இருந்தால் மட்டும் போதுமா, உனக்கு காரம் வேணும்ல, நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் கார் வந்து தரேன், பாஸ் வந்து உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு, உனக்கு போய் தேவையில்லாமல் அவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துட்டேன்ட்டு வருத்தப்படுறாருன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லுவான். இல்லை கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு, சரி என்னோட லொக்கேஷனை நான் உனக்கு நைட் அனுப்பிச்சி வைக்கிறேன், எனக்கு நைட் ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ஹீரோனிக்கிட்ட கொடுத்துருப்பாள் நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா ஹீரோவுக்கு வந்து அவன் தங்கச்சி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியணும், இந்த நோட்டீஸில் எழுதியிருக்கிற இடத்துக்கு போகலான்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணிப்பான். அடுத்த சீனில் பார்த்தா அந்த போலீஸ்காரோட அசிஸ்டன்ட் வந்து கிரே டீமோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போவார். அங்கே போய்ட்டு அவங்க கேட்டுருந்தாங்களே வித்தியாசமான கேஸோட ஃபைல்லாம், அதை எடுத்து கொடுத்துட்டு அந்த மேடம் கிட்டே பேசிகிட்டு இருப்பான். மேடம் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், நீங்கள் ஒரு புக்கு வேறு எழுதியிருக்கீங்க தெரியும்ல, இதில் ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போடுங்கன்ற மாதிரி ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு உங்களோட கிரே டீமில் சேரணும்னா நான் என்ன பண்ணணும் மேடம்ன்ற மாதிரி கேட்பான். நீங்கள் பேராசைட்ஸை பற்றி நிறைய தகவல் கொடுத்தீங்கன்னா நான் மேல் இடத்துல வந்து உங்களை பற்றி சொல்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே மேடம், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச நிறைய உதவிகளை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அவன் அங்கேருந்து போன பிறகு தான் காட்டுறாங்க ஹீரோனியோட ஃபைலும் அந்த ஃபைல்ஸில் இருக்குன்ட்டு. அப்புறம் ஹீரோனி மார்க்கெட்டில் சொகமாக வேலை பார்த்துட்டு இருப்பா. 2 கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு கீ செயினும் எடுத்து இதுக்கு தயவு செஞ்சு பில்லை போடுறியாமான்ற மாதிரி சொல்லுவார். யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்கார் தான். சார் நீங்களான்னொன்னே, உனக்கு எப்போ ஃப்ரீ டைம், நம்ம வெளியே மீட் பண்ணி பேசலான்ற மாதிரி வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வெளியே வெயிட் பண்ணும்போதே ஹீரோனியோட கேஸை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா இவளோட கேஸும் வித்தியாசமாக இருக்குல்ல, நிறைய கத்தி குத்துப்பட்டிருக்கு, ஆனால் கத்தியோட காயமேலன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஹீரோனி வந்துட்டு என்ன சார் விஷயம்னு கேட்பா. ஒன்றும் இல்லை, உன்னை சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனியோட தலையில் ஒரு வெள்ளை முடி இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட முடியை பிடிங்கிடுவார். ஆனால் அந்த முடி நார்மலான முடி மாதிரி தான் இருக்கும். எனக்கு வெள்ள முடியே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரிம்மா எப்படி வேலைலாம் போகுது, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னே, இல்லை சார் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. மறுபடியும் அவளுக்கு மைண்டுக்குள்ளே அந்த பெயின் வரும். பார்த்தா வெளியே ஒரு ஆள் ஹீரோனியை முறைச்சி பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். உனக்கு அவனை தெரியுமான்ற மாதிரி போலீஸ்காரர் கேட்பாரு. இல்லை சார் எதிர்ச்சியாக தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க, வைஃபு பையன்லான்னொன்னே, பையன் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கான், 3 வருஷம் ஆச்சு வைஃபும் பையனும் போய், எனக்கு போர் அடிக்குது, நீ ஆபத்தை மட்டும் எனக்கு கால் பண்ணாத, எங்கேயாவது வெளியே போகணும் சாப்பிடணுன்னா கூட எனக்கு கால் பண்ணு, நான் ஒரு அப்பா மாதிரி தான் உனக்காக கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகும்போது கீ செயினை கொடுப்பாரு. அந்த மாலில் வாங்கியிருப்பார்ல. இது எதுக்கு சார் நம்புது, சும்மா வச்சுக்கி என்னோட கிஃப்டா ஞாபகர்த்தமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோ வந்து நோட்டீஸில் இருக்க அட்ரஸ்க்கு வந்து பார்ப்பான். அங்கே ஒரு சர்ச்சு தான் இருக்கும். இங்கே வெயிட் பண்ணலான்ட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோனியை வந்து 2 பேராசைட்ஸும் மீட் பண்ணோம். உன்னை பற்றி என் தலைவர்கிட்ட சொன்னோம், உன்னை பார்க்கணும்னு சொன்னார், ஏறுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனி ஏற மாட்டா. உடனே ஒரு பேராசைட் முகத்தை திறக்கும். மனுஷங்க இருக்கிற இடத்துல இங்கே பிரச்சனை வேணான்னு நினைக்கிறேன், ஏறுன்னொன்னே வேற வழி இல்லாமல் ஹீரோனி காரில் ஏறிப்பா. இங்கே சர்ச்சில் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு எல்லாருமே இங்கே சேர்ந்து என்னடா பண்ண போறீங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோனியை காரில் கூட்டின்னு போகிறத காட்டுவாங்க. மனித குணத்தோட ஒரு பேரசைட் இருக்கிறத தலைவர்கிட்ட சொன்னோம், உன்னை பார்க்கணுன்னு அவர் சொன்னார், அதனால தான் கூட்டின்னு போகிறோன்ட்டு அந்த சர்ச்சுக்கு தான் இவங்களும் வருவாங்க. ஹீரோ இந்த பொண்ணை பார்த்துட்டு, இவன் அந்த மியூட்டன்ட்டில் இந்த பொண்ணை இவங்க கூட சேர வேணாம் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆவான். அப்புறம் பக்கத்தில் பார்த்தா கராஜ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்து ஒரு பேரசைட் கதவு மூடிட்டு வெளியே வரும். இது என்ன இடம்ட்டு ஹீரோ அதுக்குள்ளே போலான்ட்டு எஞ்சி போவான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்ணுவான், நான் கேஸ் ஸ்டேஷன் ஆண்ட வந்துட்டேன், நீ எங்கே இருக்கேன்ட்டு. நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், வெயிட் பண்ணுன்ற மாதிரி ஹீரோ மெசேஜ் பண்ணிட்டு அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா பேரசைட்டோட தலைவர் தான் பேசிகிட்டு இருப்பாரு. மேலே சிம்பிளாக வரைஞ்சிருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட இனத்தை சேர்ந்த ஒருத்தன் கொடுத்த வாக்குமூலம் இது, இதை பாருங்க, நம்மளை அழிக்கிறதுக்கு ஒரு டீம் உருவாயிருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவார். அதில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் தப்பிச்சு போச்சுல அந்த லேடி கிட்ட இருந்து ஒரு பேரசைட், அந்த பேரசைட் தான் பேசும். நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தரை பிடிச்சு வச்சுருக்காங்க, அவனை சித்திரவதை பண்ணி தான் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களால நம்மளை கண்டுபிடிக்க மட்டும் இல்லை சுலபமாக கொலை பண்ணவும் முடியுது, நம்ம இனிமேல் தப்பிச்சிருக்கணும், ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும்,
இல்லைன்னா அவங்க நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேரசைட் செத்து போயிடும். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே காட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு உணர்ச்சி இருக்காதுல்ல. உடனே இந்த பேரசைட்டோட தலைவர், நம்ம அசோசியேஷன் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு இப்போவாது புரியுதா? நம்ம தனியாக இருந்தால் வீக்காக இருப்போம், இந்த மாதிரி ஒன்றா இருந்தால் தான் பலசாலிகள், மனுஷங்க நம்மளோட பலசாலிகள், நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம அவங்கள பழி வாங்க வேண்டிய நேரன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கரேஜ்குள்ளே போவான். இதை வந்து என்னால் அப்படியே காட்ட முடியாது, சென்சார் பண்ணி தான் காட்டி ஆகணும். அங்கே போய் பார்த்தோன்னே ஹீரோ மிரண்டுருவான். என்னடா இதுன்ட்டு பார்த்தா ஏகப்பட்ட பணங்கள் இருக்குங்க. அப்புறம் ஒரு பேரசைட் வந்து யாராவது உள்ளே இருக்காங்களான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்கோம். அதோட முகத்தை விரிச்சு நம்ம ஹீரோ அந்த பக்கமோ இந்த பக்கமோ எஸ்கேப் ஆகி மறைஞ்சு போயிட்டு இருப்பான். அப்படி போகும்போது அவன் தங்கச்சியோட உடம்ப பார்ப்பான் பாருங்களேன். பார்த்தோன்னே கதறி அழுவாங்க. அவன் தங்கச்சியாவது உயிரோட இருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் தேடி வந்திருப்பா. அவன் தங்கச்சி இறந்துட்டான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கேருந்து ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த பேரசைட்டை பயங்கரமாக தாக்குவான். அந்த பேரசைட்டும் இவனை தாக்க ட்ரை பண்ணோம். உடனே ஹீரோ வெளியே ஓடி கதவை முடிப்பான். இந்த சத்தம் வந்து அந்த குரூப் கேட்டுரும். நம்மளை தேடி யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு, உங்களோட எல்லாரோட திறமையை காட்டுங்க, அவங்கள கொன்றுங்க அப்படின்ற மாதிரி தலைவன் சொல்லுவா. எல்லா பேரசைட்டும் கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கோம். ஒரு பேரசைட் ஹீரோனை இடிக்கும் போது ஹீரோனி கையில் இருந்த சாவி அந்த இடத்துல விழுந்துடும். அப்புறம் அந்த தலைவன் வந்து ஹீரோனையும் மறைச்சி பார்ப்பான். ஹீரோனையும் அவனையும் பார்த்துட்டு வெளியே கிளம்பி வந்துடும். ஹீரோ இங்கேருந்து வேகமாக ஓடி போனால் ஆப்போசிட் டீம் ஆளுங்க வந்து ஹீரோவை பிடிச்சிருவாங்க. மாட்டிக்கிட்டியா அப்படின்ட்டு உடனே எல்லா பேரசைட்ஸும் அங்கே வந்துட்டு நீங்கள் தான் அத்துமீறி வந்தீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் யாரையும் நாங்கள் போட்டு தள்ளணும்னு நினைக்கல, இவனை மட்டும் தான் கூப்பிட்டு போகிறோம், இல்லைனா உங்களையும் போட்டு தள்ளுறோன்னு பக்கத்தில் வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் தான். அந்த பேரசைட்ஸ் அங்கே இருக்கிற எல்லா வில்லன்ஸையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிடும். ஹீரோ அங்கேருந்து உடனே தட்டி விட்டு ஓடிடுவான். போகும்போது நம்ம ஹீரோனை இடிச்சு கீழே விழுந்துருவான். நீ எங்கே இங்கே வந்த? உடனே கேஸ் ஸ்டேஷனுக்கு நான் போய் ஆகணும், எந்த பக்கம் போகணுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அந்த பக்கமாக போக முடியாது, இந்த பக்கம் போகலாம் வாண்டி ஹீரோனி வேகமாக கூப்பிட்டு போவா. இந்த பக்கம் எல்லாரையும் கொண்டுட்டு ஒரே ஒரு வயசான பேரசைட் மட்டும், இவங்க எல்லாரையும் நீ கூப்பிட்டு போ, நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு போயிட்டான், அவனை பிடிச்சிட்டு வரேன்ற மாதிரி அந்த பேரசைட் பறந்து போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ வேகமாக ஓடி வந்து கார் சாவியை கொடுத்து ஹீரோ தான் காரை ஓட்டுவா. நம்ம உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொன்னோன்னே ஹீரோ நீ ஃபோன் எடுப்பா. இல்லை பண்ணாதன்னு அவன் ஃப்ரெண்டு கத்திட்டு, என்ன பிரச்சனை, என்ன உன்னை தேடி அந்த ஆட்கள் வந்துட்டாங்களான்னு நம்புது, அதோட ஒரு பெரிய பிரச்சனை, அந்த ஆட்கள் இப்போ யாருமே உயிரோட இல்லை, அவங்களுக்கு எப்படி நான் இருக்கிற இடத்த பற்றி தெரிஞ்சுதுன்ற மாதிரி ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பார்த்து கேட்பான். உடனே அவன் ஃப்ரெண்டு கத்தி எடுத்து ஹீரோவே தாக்க முயற்சி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஹீரோட ஃப்ரெண்டே ஹீரோவுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கான். இந்த சண்டையில் ஹீரோனியோட ஃபோன் வேறு கீழே விழுந்துடும். இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுனே போயிட்டு இருக்கும்போது ஹீரோனி அவள் வந்துட்டான்ற மாதிரி சொல்லுவான். பார்த்து அந்த பேரசைட் பறந்து வந்து காரோட டாப்பையும் பிரித்து எடுக்கும் பாருங்களேன். ஹீரோனியும் பேரசைட்டா மாதிரி அவங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருப்பா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு தான் கத்தியால் அந்த பேரசைட்டை குத்த ட்ரை பண்ணுவா. உடனே அந்த பேரசைட் வந்து ஹீரோட ஃப்ரெண்டோட நெஞ்சிலேயே ஓட்டையை போட்டுரும். ஹீரோ உடனே காரை வந்து ஒரு டர்ன் எடுப்பான் பாருங்களேன். 2 பேரசைட்ஸும் வெளியே விழுந்துரும். ஹீரோட ஃப்ரெண்டும் காரோட போய் மலையோட உச்சியில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன, இந்த பக்கம் இந்த 2 பேரசைட்ஸும் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கும். ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டை எழுப்புவான். ஈஞ்சிரு, அந்த ஆட்கள் வந்துட போகிறாங்க, நம்ம உடனே எஸ்கேப் ஆகணுன்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டான் அவன் ஃப்ரெண்டு, இங்கே பார், உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சிக்க, உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறது எதிரி டீம் ஆளுங்கள்ல, நம்ம டீமை சேர்ந்தவங்க தான், நம்ம பாஸ் தான் உன்னை கொலை பண்ண சொன்னாருன்ற மாதிரி சொல்லுவான். டேய் சும்மா விளையாடாதாடான்ட்டு ஹீரோ சொல்லுவான். உடனே அவனோட சட்டையை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு, நான் சொல்கிறது கேளு, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியுமா, உன்னை சுற்றி எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க, அந்த 2 பேரும் ஒரே டீம் ஆகிட்டாங்க, கூட்டணி பண்ணிக்கிட்டாங்க, உன்னை வித்துட்டா நம்மளோட பாஸ், உன்னை கொலை பண்ணதான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவான் பாருங்களேன். இதை கேட்டோன்னே ஹீரோ கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா எல்லாருமே என்ன துரோகம் பண்ணுறீங்கன்ட்டு. அவன் ஃப்ரெண்டு இதை சொல்லிட்டு செத்து போயிடுவான். என்னை விட்றான்ட்டு ஹீரோ அவன்கிட்ட தட்டி சண்டை போட்டு இருப்பான் செத்து பண்ணவங்கிட்டே. இந்த பக்கம் 2 பேரசைட்டு சண்டை போட்டு இருக்கும்போது அந்த வயசான பேரசைட்டு, நீ எங்களோட இனத்தை சேர்ந்தவ தானே, ஏன் எங்கள் கூட சண்டை போடுற, நீ வினோதமானவ, நீ எங்கள் குரூப்கே அச்சுறுத்தலாக இருப்பப்பில் இருக்கு, போய் உடனே தலைவர்கிட்ட சொல்லணுன்ட்டு பறந்து போக பார்க்கும். ஹீரோனி அவனை உடனே பிடிச்சி கீழே போட்டு, உன்னுடைய சக்தியை நீ பறக்க பயன்படுத்தி இருக்கக்கூடாது, அது உன்னை பலவீனமாக்கிறோம் தெரியும்லன்ட்டு அவனை கொன்றுவா பாருங்களேன். அப்போ நீ ஈவிலா எங்களோட இனத்தை அழிக்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் செத்து போயிடுவான். ஹீரோனியும் அங்கே மயக்க முட்டி கீழே வந்துருவா. ஹீரோ இங்கே காரில் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது கார்லேருந்து தவறி கீழே வந்து காரையை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். ஹீரோனி மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு ஹீரோவை போய் பார்த்தா அவன் தொங்கிட்டு இருப்பான். என் கையை குடுன்ற மாதிரி ஹீரோனி கேட்டுன்னு இருப்பா. இல்லை நீ போயிடு, இல்லைனா நீயே விழுந்துருவன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அடுத்த செகண்ட் ஹீரோனியோட கால் சறுக்கி விட்டுரும், காரம் கீழே வந்துடும். ஹீரோனியும் விழுந்துட்டாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஹீரோனி மறுபடியும் பேரசைட்டா மாதிரி ஹீரோவும் பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்து கீழே லேண்ட் ஆகிடுவா ஹீரோவை தூக்கிக்கிட்டு. அடுத்து ஹீரோ கீழே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான் பாருங்களேன். உடனே அந்த பேரசைட்டு, இதுக்கப்புறம் இவன் நமக்கு தேவைப்பட மாட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவே முறைச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஹீரோ இங்கே கதறி அழுதுட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் போலீஸ் லேடியை கட்டுறாங்க. ஹீரோனியோட ஃபைல தான் படிச்சுட்டு இருப்பா. 2 கொலை பண்ண ஒரு அக்யூஸ்டு ஒரு பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அபூர்வமான ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி படித்து பார்த்துட்டு ஹீரோனியோட ஃபோட்டோவை பார்ப்பான். அப்போ நீயும் ஒரு பேரசைட் தானா அப்படின்ட்டு ஹீரோனியோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அவன் மேலே ஒரு டவுட் வருது. இதோட சீசன் 1 எபிசோட் 2 முடிச்சிட்டாங்க.
இப்போ எபிசோட் 3. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே நம்ம சீஃப் லேடி தான் கட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட போய் ஷாப்பிங் பண்ணிட்டு ஐயோ நான் பில் வாங்க மறந்துட்டேனேன்னுவாங்க. இல்லை பில்லெல்லாம் தேவையில்ல வா போலான்ற மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் கூப்பிடுவாரு. இல்லை நான் போய் வாங்கிட்டு வருவேன் அப்போ தான் பார்க்கிங் ஃபீ கட் ஆகும்ட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே அந்த கார் மேலே ஜெல்லி பால் விழுந்து பேரசைட் அவரோட ஹஸ்பண்ட் உடம்புக்குள்ள போடுற மாதிரி காட்டுறாங்க. இவங்க பில்லு வாங்கிட்டு மாலை விட்டு வெளியே வரும்போது ஏகப்பட்ட பேர் உள்ளே ஓடி வருவாங்க. என்னன்னு பார்த்தா இவரோட ஹஸ்பண்ட் ரத்த கலரியாக உள்ளே நடந்து வந்துட்டு இருப்பாரு பாருங்களேன். வேகமாக இந்த மேடம் ஓடி போய் என்னாச்சுங்கன்னு முன்னாடி நிற்பா. அதுக்குள்ளே அவரோட தலையை விரித்து காதையை துண்டாக வெட்டி தள்ளிடுவார். அப்புறம் அங்கே ஒரு சின்ன குழந்தை வேறு இருக்கும், அதை தாக்க போவார். இவங்க தான் போலீஸ்காரங்களாச்சு. வேகமாக போய் அந்த குழந்தைய காப்பாற்றி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கே ஒரு ஆசிட் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே ஓடி போயிடுவாங்க. அங்கே அந்த பேரசைட்டும் வரும். ஆசிட்டை பேரசைட் மேலே தூக்கி போட்டு அந்த கிச்சனோட டோரை லாக் பண்ணிவிட்டு அங்கேயே கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க, என் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் இது கனவு மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. தூக்கத்துலேருந்து எஞ்சி உட்காந்து வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோனையும் காட்டுறாங்க. ஹீரோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்துன்னொன்னே ஹீரோ நீ கம்ப்ளைண்ட் தரலாமன்ற மாதிரி கேட்பா. உடனே ஹீரோவும் கண்டிப்பாக என்னோட தங்கச்சியும் அக்காவும் என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை எல்லாருமே ஏமாத்துறாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆவேன், அவங்களுக்காகவாது கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பேரசைட்ஸ் எல்லாம் மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ எனக்கு ஒருத்தர் தெரியுன்ற மாதிரி ஹீரோனி அந்த போலீஸ்காரை பற்றி சொல்லுவாள். சரி ஓகே அப்போ நம்ம யாருன்னு தெரியாமல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பூத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கால் பண்ணுவாங்க. இவர் கால் எடுத்தோன்னே போலீஸ்காரர் யார் நீங்கள் இருந்தால் முதல்ல கேட்பாரு, இந்த நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டோன்னே அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சார், நான் சொல்கிற ஒரு சர்ச்சாண்ட போய் பாருங்கள், அங்கே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் தெரியுது, ரொம்ப மோசமான மான்ஸ்டர்ஸ், மனுஷங்க மாதிரி தான் இருக்கும், நிறைய மனுஷங்களை வேறு கொலை பண்ணி வச்சிருக்குன்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் யார் முதல்ல சொல்லுங்கன்ற மாதிரி அவர் கேட்டோன்னே ஹீரோ அடுத்த சைன் கட் பண்ணிட்டு அங்கேருந்து நான் வந்து வந்துடுவான். தடவையாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனி உடனே நான் வேலைக்கு போய் ஆகணுமே, வேலைக்கு போனால் என் மேலே டவுட் வரும்ன்ற மாதிரி சொல்லுவாள். சரி நான் வேணா உனக்கு உதவி பண்ணுறேன். ஹீரோ கால் பண்ணி நான் அவளோட அண்ணன் பேசுகிறேன், சாப்பாடு தரதுக்காக வந்திருந்தேன், பார்த்தா உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன், கொஞ்ச நாளைக்கு வரமாட்டா, உடம்பு சரியானவொன்னே நானே கூப்பிட்டு வரேன்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஹீரோனி நல்லா போய் பேசுகிற, திருட்டு பயலாடா நீ நம்புது. இல்லைம்மா நான் படித்தது பாய் ஸ்கூலு, ட்ராமாலாம் நிறைய போட்டிருக்கேன், ஏன் பொண்ணுங்க வேஷம் கூட நானே போட்டிருக்கேன்னா பார்த்துக்கியே அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த சீனில் போலீஸ்கார அவன் கூட வேலை செய்கிற அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவன் இதை கேட்டோன்னே நம்ம தகுந்தமான தகவல் தானா, நான் வேணா கிரேட் டீம் கிட்ட சொல்லவான்ற மாதிரி சொல்லுவான். இல்லை நானே போய் சொல்கிறேன்ற மாதிரி இங்கே போலீஸ்காரன் கிரேட் டீம் கிட்ட சொல்ல வருவான். வாங்க நான் உங்களை மீட் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்த மாதிரி அந்த சீஃப் லேடி சொல்லுவாங்க. என்னன்னா ஹீரோனியை பற்றி தான் விசாரிப்பாங்க. அவளோட 2 கேஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒன்று சின்ன வயசில், இப்போ சமீபத்தில் நடந்த கேஸ், அவள் மேலே கொஞ்சம் சந்தேகம் வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே போலீஸ்காரரு இல்லை நானே அவளோட தலைமுடி எடுத்து செக் பண்ணிட்டேன், அவள் பேரசைட் இல்லைன்ற மாதிரி சொல்லுவார். சரி அந்த பொண்ணு மேலே நிறைய பாசம் வச்சுருக்கீங்க போல இருக்கு, வந்த விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி சீஃப் லேடி கேட்பாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது, ஏதோ ஒரு சர்ச்சில் மான்ஸ்டர்ஸை பார்த்ததா கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்ன சொல்கிறீங்க, அது உண்மையான தகவலான்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் எனக்கு தெரியலன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லும்போதே அந்த லேடி கிட்ட ஒருத்தவங்க வந்து ஃபோனை காட்டுவாங்க மேடம்ன்ட்டு. என்னன்னா ஹீரோ அவங்க அக்கா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த நோட்டீஸை வந்து ஒரு சோஷியல் மீடியாலே போட்டு பேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது ஓகே நம்ம தகுந்தமான தகவல் தான், போகலாம் வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே அவங்கம்மா கிளம்பிட்டு இருக்காங்க. போலீஸ்காரரும் உடனே அசிஸ்டன்ட் கால் பண்ணி வா போகலான்ட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. முதல்ல ட்ரோன்லாம் பறக்க விட்டு அந்த சர்ச்சை செக் பண்ணுவாங்க, யாரும் இருக்கிற மாதிரி தெரியாது. பக்கத்தில் இருக்க கராஜை பார்த்தா அங்கே ஏதோ கூலிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி காட்டுது ட்ரோனுன்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் பேரசைட் பார்த்து இந்த லேடி கேட்பாங்க. உடனே போலீஸ்காரரு பேரசைட் பக்கத்தில் இருந்தால் அவர் பட்டன் அழுத்து வரல, இன்னும் அழுத்தாம இருக்காருன்னா இல்லைன்னு தானே அர்த்தம்ன்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் இவன் பொய் சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாண்டு எல்லா பில்டிங்கும் போய் சர்ச் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க கராஜுக்கு போனால் ஏகப்பட்ட மனுஷங்களோட உடம்பு துண்டு துண்டாக கிடக்கும். அப்புறம் நம்ம போலீஸ்கார் வந்து மீட்டிங் நடந்த இடத்தாண்ட வந்து தேடிட்டு இருப்பாரு. அப்போ அவர் தேடும் போது கீழே நம்ம ஹீரோனியோட சாவி கிடச்சிருவாங்க. அவர் வாங்கி கொடுத்த அந்த கீ செயினும் அதில் இருக்கும், அதை யோசிச்சு பார்ப்பாரு. உடனே அதை எடுத்து பேக்கெட்டில் போட பார்ப்பாரு. சீஃப் லேடி பார்த்துருவாங்க. ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னும் போது இல்லை மேடம் இங்கே எதுவும் கிடைக்கல, நான் வேணா பக்கத்து பில்டிங்கு போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். எதுவுமே இங்கே அவங்களுக்கு கிடச்சிருக்காது, எந்த பேரசைட்டும் மாட்டியிருக்காது. அப்புறமா ஒரு மீட்டிங் நடத்துவாங்க எல்லாருமே. நம்ம எடுத்த உடல் எல்லாமே வேறு டிஎன்ஏவாக இருக்குது, காணாமல் போன ஆட்களோட சேர்த்து பார்த்தா தான் யார் யாருன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச் யார் பேரில் இருக்குனான்ட்டு ஃபாதரை ஒருத்தரை காட்டுவாங்க. இந்த ஃபாதரோட உடம்புல தான் இந்த பேரசைட் இருக்குது, இவர் பேரில் தான் சர்ச் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி அவர் மக்களோட தான் சுற்றிட்டு இருந்தார், ஆனால் இப்போ திடீர்னு அவரை காணோம், அவர் ஒய்ஃப் கூட காணாமல் போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னா அந்த சீஃப் லேடி அப்போ கண்டிப்பாக 2 பேரில் யாராவது ஒருத்தர் பேரசைட்டாக இருக்கணும், இல்லை 2 பேரும் கூட பேரசைட்டாக இருக்கலாம். அப்போ நம்ம அடுத்த வேலையை அந்த ஃபாதரோட வீடு எங்கே இருக்கோ அங்கே போய் சர்ச் பண்ணுன்ற மாதிரி சீஃப் லேடி சொல்லுவாங்க. உடனே நம்ம போலீஸ்காரோட அசிஸ்டன்ட் தான் அப்போ நான் பார்த்துக்கிறேன் மேடம் அந்த வேலையை, ஃபாதரோட வீடை நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டு இருப்பாரு. கிளம்பி போய் ஃபாதரோட வீட்டுக்கு போகிறேன்னு பார்த்தா ஒரு கரேஜ் மாதிரி இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து கதவு மூடுவார். பார்த்தா அந்த ஃபாதர்லேருந்து எல்லா பேரசைட்ஸும் இங்கே தாங்க இருக்கும். என்னங்க சாப்பிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, இந்த இடம் பாதுகாப்பாக இருக்குது போல இருக்குது உங்களுக்குன்ற மாதிரி பேசுவான். இவங்க எல்லாருக்காகவும் இவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், இவன் ஒரு மனுஷன் தான், ஆனாலும் தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நீ தகவல் கொடுத்ததுனால தான் தப்பிக்க முடிஞ்சுதுன்ற மாதிரி பாஸ்டர் சொல்லுவார். பரவாயில்ல நீங்கள் நல்லபடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் தகவல் கொடுத்தான்ற மாதிரி கேட்பாங்க. தெரில, யாரோ ஒரு ஆம்பளை தான் கால் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் யாருன்னு தெரிலன்ற மாதிரி இவன் சொல்லுவான்.
உடனே ஹீரோட அக்கா அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவனோட அக்காவோட உடம்புக்குள்ளே தான் இப்போ நான் இருக்கன்ற மாதிரி பேசுவா. சரி அப்போ ஆனால் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனானே நம்மளோட ஆள் ஒரு பேரசைட், அவன் என்ன ஆனான்ட்டு அந்த லீடர் கேட்பான். உடனே ஹீரோ அவங்க அக்கா அவன் செத்துட்டான், காயங்களை பார்த்தா நம்மளோட ஆட்கள் தான் தாக்கியிருக்க மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்லுவா. என்ன உங்களோட ஆட்களே உங்களை தாக்குறாங்களான்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கத்துவான். உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையா, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த போலீஸ் எல்லாம் ஜெயிக்க முடியும், இதில் வேற உங்களுக்குள்ளேயே நீங்கள் துரோகம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிப்பான். என்ன துரோகமா, அதை பற்றி நீ பேசுகிற பற்றியான்ட்டு அந்த பேரசைட்டோட லீடர் வந்து சிரிப்பான். சிரிச்சிட்டு ஒரு கத்தி எடுத்து கொடுத்து, இது எங்களோட உடல்லேருந்து ஒரு பகுதியில் உருவாக்கப்பட்ட கத்தி, இதை வச்சு அந்த ஹண்டிங் டாகை கொன்னுரு, அந்த ஹண்டிங் டாக் பக்கத்தில் நாங்கள் போனால் அது காமிச்சு கொடுத்துரும், மனுஷனான ஒன்றால் தான் கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அந்த லீடர் வந்து இவங்கிட்ட கத்தியை கொடுப்பான். அதுக்கு அடுத்த சீனில் ஹீரோயினையும் டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பேரசைட்டை பற்றி ஏதாவது தகவல் வருதான்ட்டு, ஆனால் எந்த நியூஸ் சேனல்லையும் வரவே வராது. ஒரு வேளை சீக்கிரட்டாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணுவார். உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்கேயாவது வரியான்ற மாதிரி கேட்பாரு. இருங்க சார் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பேசுவா. ஹீரோவும் சரி அவரை பார்த்து நம்ம பேசினா தான் வேலைக்கு ஆகும், ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் நான் சொல்கிறேன், அந்த தீம் பார்க் வர சொல்லுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஹீரோவையும் சரி ஓகேன்ட்டு மெசேஜ் பண்ணிடுவா, 10 நிமிஷத்தில் இந்த பார்க்காண்ட வாங்க சார்ன்ட்டு. உடனே இவர் கிளம்பும்போது கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டுருப்பாரு. இதை வந்து அந்த சீஃப் லேடி பார்த்துட்டு ஃபோன் பேசிகிட்டே தான் வருவாங்க. ஃபோனில் ஒருத்தர்கிட்ட ஒன்று பண்ணுங்கள், டிராஃபிக் போலீஸோட உதவி மூலமாக அந்த போலீஸ்காரோட காரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணுன்ட்டு சீஃப் லேடி நம்ம போலீஸ்காரை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஹீரோவையும் கேபில் இறங்கி உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது கைவிடப்பட்ட தீம் பார்க் மாதிரி இருக்கும். இந்த சீனில் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் வருது, கிரேட் டீம் இன்னொரு பேரசைட்டை பிடிக்க போயிட்டு இருக்காங்க, நீங்களும் வாங்கினோன்னே இதோ நானும் கிளம்பி வந்துட்டேன், நீ வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த சீனில் ஹீரோயினையும் பேசி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வந்து ஏற்கனவே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா, என்னோட அப்பா வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணதால நான் போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அந்த போலீஸ்காரருக்கு தான் ஃபோன் பண்ணுறேன்ட்டு சொல்லியிருப்பா. அதனால தான் ஹீரோவும் அந்த போலீஸ்காரரை நம்பியிருப்பா. சரி உன் அப்பாவை பற்றி சொன்னேன், உன் அம்மாவை பற்றி எதுவுமே சொல்லின்ட்டு ஹீரோ கேட்டோன்னே, அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லி வருத்தப்படுவா. சரி விட நம்ம 2 பேரும் அனாதைகள் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக வாழலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பான். அப்புறம் 2 பேருக்கும் முன்னாடி தான் போலீஸ்கார் உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோனியை பார்த்தோன்னே இவர் யாருன்னு கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சவர் தான்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. சரி உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இப்படி வான்ட்டு, நான் உங்ககிட்ட ஒரு கீ செயின் கொடுத்தேனே அதை கொஞ்சம் பார்க்க முடியுமான்ற மாதிரி கேட்பாரு. அதை நான் தொலைச்சிட்டேன்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. உடனே அவரே அந்த சாவியை எடுத்து கொடுத்துட்டு, நீ எங்கே போயிருந்த, அந்த சர்ச்சுக்கு நீ போயிருந்தியா, அங்கே என்ன பார்த்த, ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அந்த சீஃப் லேடியும் வேன் எடுத்துகிட்டு தீம் பார்க்குள்ளே வந்துடுவா. வந்த உடனே அவள் கையில் இருக்க ரிமோட்டில் வந்து லைட் எரியும். என்னென்னு பார்த்தா அந்த பேரசைட் அழுத்திட்டு இருக்கும். ஹீரோனி இருக்கிறத கண்டுபிடிச்சிச்சு போல இருக்கு. அப்போ இங்கே பேரசைட் இருக்கா அப்படின்ட்டு டீமுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாங்கினோன்னா இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம் மேடம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேணான்ட்டு கன் எடுத்துகிட்டு அவங்க வேகமாக உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போலீஸ்கார் ஹீரோனிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை சொல்லுன்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பாரு. ஹீரோனிக்கும் தலைவலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வேனில் இருக்க பேரசைட் பக்கத்தில் வந்ததுனால ஹீரோனிக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அவங்க வந்துட்டாங்க, நாங்கள் போனோன்ற மாதிரி சொல்லுவா. இவர் பிடிச்சிக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் விட மாட்டேன்ற மாதிரி பேசுவார். ஹீரோ உடனே அவர்கிட்ட சண்டை போட்டுன்னு இருப்பார். 2 பேரும் இங்கே சண்டை போட்டு ஹீரோ அவர் லாக் பண்ணிட்டு சொல்கிறா, நீ யாரானோடனே அந்த சர்ச்சை முதல்ல செக் பண்ணியா ஒழுங்கான்னு கத்துவா. அப்போ நீ தான் எனக்கு கால் பண்ணியா. அப்படியே அந்த சீஃப் லேடி சுற்றிக்கிட்டு வந்து ஹீரோனை சுட ட்ரை பண்ணுவாங்க. உடனே ஹீரோ அந்த போலீஸ்காரர் சீஃப் லேடி மேலே தள்ளி விட்டு ஹீரோனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த தீம் பார்க்கில் போய் 2 பேரும் ஒழிஞ்சிப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கிரேட் டீம் மொத்தமாக வந்துட்டு இருக்கோம். அந்த அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இருப்பான். எல்லாரையும் உள்ளே போக சொல்லிட்டு அவன் கார் டிக்கி ஓப்பன் பண்ணி ஒரு பிளாக் கலர் கவர் மாதிரி இருக்கும், அதை போத்திப்பான். இந்த பக்கம் சீஃப் லேடி வந்து ஹீரோனை தேடிட்டே இருக்கும்போது ஹீரோனிக்கிட்ட ஹீரோ தான் சொல்லுவான், உன் ஃப்ரெண்டு ஹைடியை கொஞ்சம் வெளியே வர சொல்கிறியா, ஆபத்து நமக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அதாவது அந்த பேரசைட்க்கு தான் இவங்க 2 பேரும் ஹைடின்னு பேர் வச்சுருப்பாங்க. பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த பேரசைட் தான் வந்திருக்கும். நான் இவளை பார்த்துக்கிறேன், நீ தப்பிச்சு போயிருன்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லும். ஹீரோ உடனே அப்போ நான் வெளியே போய் காரில் வெயிட் பண்ணுறேன், எப்படியாவது வந்துருந்தோடனே எதுவாக இருந்தாலும் டைம் இல்லை சீக்கிரம் பண்ணிட்டு ஹீரோனி அந்த பக்கம் ஓடி திசை திருப்பிட்டு இருப்பா. ஹீரோ வந்து வெளியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவான் இந்த டைமை யூஸ் பண்ணி. அப்புறம் இந்த பக்கம் அசிஸ்டண்ட்டை காமிச்சா அவன் அந்த வேனை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேரசைட் பக்கத்தில் போயிட்டு இருப்பான். இங்கே ஹீரோனி அந்த சீஃப் லேடியை சக்தி யூஸ் பண்ணி அடிச்சு போட்டு வெளியே போகலான்னு பார்த்தா மொத்த சோல்ஜர்ஸும் வந்து ரவுண்டு கட்டி லாக் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ வெளியே தப்பிச்சு போகும்போது அந்த பேரசைட் வந்து அவன் கொள்றதை வந்து பார்த்துருவான். ஒளிஞ்சிருந்து தான் பார்ப்பான். அந்த பேரசைட்டும் வலி தாங்க முடியாமல் அந்த ரிமோட்டை அழுத்திக்கிட்டே இருக்கும். இது அந்த சீஃப் லேடிக்கு தெரிஞ்சுக்கிட்டு தப்பாக எடுத்துப்பா, இங்கே நிறைய பேரசைட் இருக்குன்னு நினைக்கிறேன், இவளை உயிரோட பிடிக்க ட்ரை பண்ணுங்க, நான் அவர்கிட்ட போகிறேன் அப்படின்னு அந்த பேரசைட் கிட்ட இவன் இங்கே வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அசிஸ்டண்ட் ஃபுல்லாக கொலை பண்ணி முடிச்சுட்டு அவன் கத்தி எல்லாத்தையும் டிக்கிக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுவான். இது மொத்தத்தையும் ஹீரோ ஒளிஞ்சிருந்து தான் பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ நீ மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. எல்லா சோல்ஜர்ஸும் ரவுண்டு கட்டியிருப்பாங்க. போலீஸ்காரரு அவளை என்ன பண்ணுறீங்க விடுங்கன்ட்டு அங்கே போய் அவளை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு இருப்பாங்க. ஏஞ்சிருன்ட்டு நீங்கள் நகர்ந்து வாங்க இல்லைனா உங்களையே சுற்றுவோன்ற மாதிரி எல்லாரும் மிரட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சீஃப் லேடி போய் பார்த்தோன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கிறத பார்த்து அவர் ஒரு பேரசைட்டாக மாறினாலும் ஒரு அன்பு இருக்க போல இருக்குது. அழுதுகிட்டே அவர் தலைமையில் இருக்கிற ஹெல்மெட்டை தனியாக கழட்டி
வாங்க போகலான்ட்டு பயங்கர கோவமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துருவாங்க. ஓடி வந்துட்டு கடவுளே நான் இப்போ என்ன பண்ண போறேன்ற மாதிரி மண்டகோலம் போய் நிற்பான். இந்த பக்கம் அந்த சீஃப் லேடி பயங்கர கோவமாக உள்ள வந்து போலீஸ்கார ஆளை வச்சு தூக்கிட்டு ஹீரோனி மயக்கத்தை விட்டு அப்படி தெளிவாக பாருங்களேன். உடனே அந்த ஹெல்மெட்டை ஹீரோனி தலையில் போட்டு ஹீரோனியை பிடிச்சி கொண்டு போவாங்க பாருங்களேன். இதுக்கப்புறம் ஹீரோனி தான் அவளுக்கு ஹண்டிங் டாகாக யூஸ் பண்ண போறான்ற மாதிரி இந்த சீன்லேருந்து நமக்கு புரிஞ்சிடும். இதோட எபிசோட் 3 முடிஞ்சுது. இப்போ எபிசோட் 4. போன எபிசோட் எதில் முடிஞ்சதுன்னா நம்ம ஹீரோனியை ஹண்டிங் டாகாக பயன்படுத்தணுன்ட்டு அந்த சீஃப் லேடி பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே நிறைய சோல்ஜர்ஸ்லாம் மானிட்டரில் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் இன்சார்ஜ் போல இருக்கு இந்த கிரே டீமுக்கு. என்ன ஆச்சு நடந்ததை சொல்லுங்கன்னொன்னே இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போய் நாங்கள் தேடினோம், அங்கே நிறைய மனுஷ உடல்கள் கிடச்சிது, அந்த தகவலை கொடுத்தது இந்த பொண்ணு தான் ஹீரோனியோட படத்தை காட்டுறாங்க. ஆனால் அவள் ஒரு மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சீஃப் லேடி கத்துவாங்க எல்லாரும் முன்னாடியும். அதை கேட்டவொன்னே போலீஸ்காரர் கோவப்படுவார். அவள் ஒரு மான்ஸ்டர் கிடையாது, அவள் ஒரு மனுஷி தான், நீங்கள் அவளை தான் டெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவளோட டெஸ்ட் ரிசல்ட்டை முதல்ல காட்டுங்கன்ற மாதிரி கத்துவார். உடனே பேசிகிட்டு இருக்கிறவனே எடுத்து காட்டுவான். அவளை ரிசர்ச் பண்ண வரைக்கும் அவள் ஒரு மனுஷின்னு தான் தெரிய வருது. அவளோட மூளையும் முழுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளை பிடிச்சதுலேருந்து அவள் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா, கோமா நிலையில தான் அவள் இருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே சீஃப் லேடி இங்கே பாருங்க, நம்ம பாரசைட்ஸை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்கல, அவள் ஒரு மியூட்டண்ட்டாக கூட இருக்கலாம், அவளை வச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் கண் கூட பார்த்தேன் அவள் ஒரு பாரசைட் தான் கத்துவா. இதை கேட்டோன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் அப்போ அவளை எங்ககிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் அவளுக்கு ரிசர்ச் பண்ணுறோம், கிரேட் டீமோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவளை கூப்பிட்டுவாங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருவாங்க. சரி நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடியை ஓகேன்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல போகிறோம் பாரசைட்டுங்கிற ஒரு உயிரினம் இருக்கிறத பற்றி. ஏன்னா நிறைய ரூமர்ஸ் பரவுது, மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வே இல்லை, உண்மையை சொல்லி ஆகணும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிரேட் டீம் பாரசைட்ஸை கொள்கிற வேலையை மும்பரமாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னா அந்த லேடி சரின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. இங்கே போலீஸ்கார் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் அசிஸ்டண்ட்டு என்ன ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அந்த பொண்ணை, அங்கே மட்டும் அவளை கூப்பிட்டு விட்டோன்னா அவளை அக்கு வேற ஆணி வேற பிரித்து ரிசர்ச் பண்ணுவானுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோனியை பார்த்தா ஃபுல்லாக அவளை கட்டி போட்டு வச்சு சென்சாரை வச்சு அவளை டிடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ஷிஃப்ட் மாறுறதுக்காக ஒரு சோல்ஜர் வந்தோடனே இன்னொரு சோல்ஜர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்படியே நம்ம ஹீரோனியை க்ளோஸப்பாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியோட மூளைக்குள்ளே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா இந்த ஹைடி பாரசைட் வந்து நம்ம ஹீரோனிகிட்ட பேசிகிட்டு இருக்கு, நான் தான் உன் உடம்புக்குள்ளே இருக்கிற பாரசைட்னோன்னே இப்போ எனக்கு என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. இது உன்னோட மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான், கிட்டத்தட்ட உன்னோட ஆள் மனசுன்னு கூட சொல்லலாம், உன்கிட்ட நான் இந்த இடத்துல தான் பேச போகிறேன், இதுதான் முதலும் கடைசியமாக கூட இருக்கும் நம்ம பேசுகிறது, வெளி உலகத்தில் உனக்கு ஒரு ஆபத்து, அதனால தான் வெளி உலகத்தோட தொடர்பையே நான் துண்டிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பாரசைட் சொல்லும். இதை கேட்டோன்னே ஹீரோனி என்னுடைய முகத்தை நீ பயன்படுத்தவே கூடாது, நீ ஒரு மான்ஸ்டர், இந்த முகத்தில் நீ இருக்காதுன்ற மாதிரி கோபப்படுவா. நான் உனக்குள்ளே இருக்கிறவ, நீயும் நானே இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று, உன்னோட முகத்தை தான் நான் பயன்படுத்தி ஆகணும், இல்லைனா என்னுடைய முகத்தை பார்க்குறியான்ட்டு மறுபடியும் பாரசைட்டாக மாறி காமிச்சோன்னே ஹீரோனி அதை பார்த்து பயந்துருவா. அவளோட மூளையோட துடிப்புலாம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சோல்ஜர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம போலீஸ்கார் ஹீரோனி எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து, சார் அந்த பொண்ணு கூட இருந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்களே, அவனை பற்றி கண்டுபிடிச்சிட்டோம், உள்ளே வரீங்களான்னொன்னே சரின்ட்டு உள்ளே அவர் கிளம்பி போயிட்டு இருப்பாரு. ஹீரோனி கிட்ட வந்து பாரசைட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னன்னு தெரியுமான்ற மாதிரி ஒரு விஷுவலை காட்டுது. இதை ஹீரோனி பார்த்தோன்னே ஏன் தெரியாது, இது என்னோட வீடு தான், அன்றைக்கி தான் நான் துணிஞ்சு எங்கள் அப்பாவை பற்றி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், என் அப்பாவை தான் அவங்க பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க, என்னை நிறைய தாக்குனாரு, எங்கள் அப்பாவை விட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா மேலே இருந்த கோவத்தை ஃபுல்லாக எங்கள் அப்பா என் மேலே தான் காட்டினாரு. அப்போது நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஏன்னா எனக்கு இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இந்த மக்கள் எல்லாருமே என்ன மான்ஸ்டராக பார்த்தாங்க, இவளை பார்த்தீங்களா, இவளோட அப்பாவே இவ பிடிச்சி கொடுத்துருக்கான்ட்டு என்ன தான் ஒரு கெட்டவ மாதிரி பார்த்தாங்க, என் அப்பாவை யாருமே குறை சொல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லி வருத்தப்பட்டு இருப்பா. அப்புறம் போலீஸ்காரர் வந்து ஹீரோட தகவலை பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் 2 பேர் தான் சொல்லுவாங்க, இவன் வந்து பக்கத்து ஊரில் தான் இருக்கிறான், ஒரு கேங்ஸ்டரோட குரூப்பில் இருந்திருக்கான், இன்னொரு கேங்ஸ்டருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை, இதில் வந்து இவன் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்கான் கொலை பண்ண, மிஸ் ஆனதுக்கப்புறம் தப்பிச்சு சொந்த ஊருக்கு வந்திருக்கான். ஆனால் 2 கேங்ஸ்டர்ஸ் கும்பலாக இப்போ ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவனையும் முடிச்சு விட்றதுக்காக திட்டம் போட்டாங்க, பாவம் இவன் தான் இதில் ஏமாலியாக இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வேற என்ன தகவல்னோன்னே அதுக்கப்புறம் அந்த தீம் பார்க்லேருந்து எத்தனை கேப் போச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ண சொல்லிங்களே சார், நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் 2 கேப் அங்கேருந்து போயிருக்கு, அதில் ஒரு கேப் மட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது. இதை கேட்டோன்னே போலீஸ்காரரு கண்டிப்பாக தப்பிச்சு போக தான் ட்ரை பண்ணுவான், உன்னுடைய கை விலங்க கொடு, நான் போய் பார்க்குறேன், கிரேட் டீமை விட்டு இன்னும் கொஞ்ச நாள் என்னை தூக்கிடுவாங்க, கிரேட் டீமுக்கு நான் எங்கே போகிறேன்ற தகவல் யாருமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி 2 பேருங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபோனை நோண்டிட்டு இருப்பான். ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து தான் ஹீரோனியை பற்றின தகவல் ஏதாவது ஆன்லைனில் லீக் ஆயிருக்கான்னு பார்ப்பா, இருக்கவே இருக்காது. சரின்ட்டு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காருவான். போலீஸ்கார் பக்கத்தில் உட்காந்துட்டு உன்னை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாகவே இல்லை அப்படின்ட்டு அவனை திருப்பி போட்டு கை விலங்க போட்டு ஒழுங்காக என் கூட வாடான்ட்டு காரில் கூப்பிட்டு போய் லாக் பண்ணிடுவார். சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமான்னொன்னே, இங்கே பாருங்கள் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போங்க, ஆனால் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிட்டு போகக்கூடாது, என்னை வேற எங்கேயாவது லாங்காக கூப்பிட்டு போங்கன்னு ஹீரோ கத்துவான். ஏன் உள்ளூரில் களீஸ்வரர் தினமாட்டியான்ற மாதிரி கேட்டவனே, இல்லை உங்களுடைய போலீஸ் குரூப்லேயே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அவன் அந்த ஹெல்மெட் போட்டு இந்த மான்ஸ்டர் ஒருத்தன் கொண்டான், நான் அதை பார்த்தேன், அங்கே மட்டும் என்னை கூப்பிட்டு போகாதீங்கன்னொன்னே
என்ன விளையாடுறேன், எங்களை செக் பண்ணி தான் அனுப்புவாங்கன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். இருந்தாலும் போலீஸ்காருக்கு ஒரு டவுட் வந்து அவரோட ஃபோனில் இருக்க குரூப் ஃபோட்டோவை காட்டுவார். இதில் யார் அது சொல்லணுன்னே இவர் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை தான் காட்டுவான். இதை கேட்டோன்னே போலீஸ்காருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்ட்டு எனக்கு எல்லாமே நீ சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு போலீஸ்கார் கார் எடுத்து நாங்கள் இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் வந்து இன்னொரு சோல்ஜர் கிட்ட எப்படி அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு போறீங்கன்ட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டு விசாரிச்சுட்டு அந்த பேரசைட்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். இன்னும் 2 மணி நேரத்தில் ஒரு ரோடு வழியாக அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க, அவளை நீங்கள் முடிச்சிருவீங்களேன்னொன்னே கண்டிப்பாக முடிச்சிருவேன்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லும். உடனே அசிஸ்டண்ட்டு நான் எல்லா தகவலும் கரெக்டாக தரேன், ஆனால் நம்ம திட்டம் சரியாக வேலை செய்கிற மாதிரி தெரியலையே, ஏதாவது வேலை செய்யுமா நம்ம திட்டன்ற மாதிரி கேட்பான். இதை கேட்டோன்னே பேரசைட் இப்போவே திட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு வெளியே வந்து அந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். அப்புறம் நம்ம ஹீரோனையும் அந்த பேரசைட்டையும் தான் காட்டுறாங்க. ஆனால் நான் எங்கள் அம்மாவை பார்க்க போனேன், இந்த உலகத்தில் அவங்களாவது என் மேலே பாசமாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். போலீஸ்கார்கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு எங்கள் அம்மாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சி போய் பார்த்தேன். ஆனால் அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க என்னை பார்க்கும்போது கொஞ்சமாவது பாசம் என் மேலே காட்டுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா நான் அவங்க பொண்ணு தானே. அவங்க என்னை பார்த்த விதம் ஒரு புழு பூச்சியை பார்த்த மாதிரி என்னை பார்த்தாங்க. நான் வாழ்கிறது ஒரு அருவருப்பான வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையில் சாபம் தான் நிறைய இருக்குது, அதனால தான் கேவலமான ஜென்மமான நீ என்னோட உடம்புக்குள்ளே வந்து என்னை மான்ஸ்டராக மாற்றிருக்கேன்னு ஹீரோனி கத்துவா. நான் மட்டும் அன்றைக்கி உன்னோட உடம்புக்குள்ளே வரலனா நீயும் இறந்து போயிருப்பேன், நானும் இறந்து போயிருப்பேன்ற மாதிரி பேரசைட் சொல்லும். என்ன அன்னைக்கு மணி சாவே விட்டுருக்கலான்ற மாதிரி ஹீரோனி கோமா கத்திட்டு இருப்பா. அதுக்கு அடுத்த சீன்லேயே போலீஸ்காரையும் ஹீரோவையும் காட்டினா ஹீரோ மொத்த விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். இதை கேட்டோன்னே போலீஸ்காருக்கே மண்டை குழம்பு போயிடும். அப்போ என்ன சொல்ல வரேன், இன்னும் அவள் பொண்ணாக தான் இருக்கிறா, இருந்தாலும் சில டைமில் பேரசைட்டாக மாறுறா அப்படி தானே என்னொன்னே. ஆமாம், அவளோட பேர் நாங்கள் ஐடின்னு வச்சுருக்கோம். அவள் திடீர்னு வந்துட்டு போவா. அவளுக்கு என்ன வேணும்னா ஹீரோனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவள் உயிரோட இருந்தால் தான் அந்த பேரசைட்டும் உயிரோட இருக்கும். இதை கேட்டோன்னே போலீஸ்காரரு அப்போது அவள் இன்னும் மனுஷியாக தான் இருக்கா, அவளுக்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிக்கிட்டு அவனோட விலங்கை கழட்டி விட்டு இங்கே பார் நீ என்னோட சேர்ந்தா அவளை நம்மளால் காப்பாற்ற முடியும்னோடனே ஹீரோ எப்படின்னு கேட்பா. இங்கே பார் என் கூட சேர்ந்துக்க, அவளை எப்படி இருந்தாலும் கிரேட் டீமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு போவாங்க, அவளை காப்பாற்றிட்டு வந்துட்டேன்னா போதும், உங்கள் 2 பேரையும் நான் சேஃப் பண்ணிடுறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாற்றுறேன்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்லிட்டு இருப்பாரு ஹீரோ கிட்ட. ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாமா அப்படின்னோடனே தைரியம் இருந்தால் என் கூட நில்லு, இல்லைனா இப்போவே ஓடி போயிருன்ற மாதிரி போலீஸ்கார் கத்துவார். இதான் சாக்குன்னு சரியான பயந்தாங்குழியாக இருப்பாங்க ஹீரோ. அங்கேருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான். டே பயந்தாங்குழி பயலே, உனக்கு ஏன் தெரியுமாடா எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க, உன்னால் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியாது, அதனால தான் உன்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, உன்னோட டீம் ஆளுங்களே உன்னை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறதுக்கு காரணமும் இதுதான். உன்னுடைய தங்கச்சி அந்த பேரசைட் கொண்டு இருக்கு, உன் அக்காவும் ஒரு பேரசைட்டாக மாதிரி இருக்கா, இருந்தாலும் உனக்கு ரோஷம் கோவன்ட்டு எதுவுமே வரல, அவங்களுக்காக பழி வாங்கணும்னு உனக்கு தோணலை. உன்ன மாதிரி ஒரு தொடர் நடிகை பயிலெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் என் கண்ணில் மாட்டேன்னா உனக்கு குழி தோண்டி புதைச்சிருவேன், ஒழுங்காக ஓடி போயிரு. 2 போலீஸ்கார் போய் காரில் ஏறிப்பார். ஹீரோ போடா கிளவான்ட்டு போயிட்டு அப்படியே கோவமாக திரும்பி வருவாங்க. சரியாக பேசுகிற, நீ வந்து பேசாமல் சேல்ஸ் டீமில் சேர்ந்துக்க, இல்லைனா அரசியல்வாதி ஆகிடுன்ற மாதிரி சொல்லுவான் ஹீரோ. காமெடி பண்ணுற மாதிரி கோவப்படுத்தாத, பிளானை மட்டும் கேளுன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். சரி என்ன பிளான் சொல்லி தரணுன்ற மாதிரி ஹீரோ கேட்பா. நான் வந்து உனக்கு ஒரு ஐடி கார்டு தரேன், அதை யூஸ் பண்ணி எங்களோட போலீஸ் கோட்டர்ஸ்குள்ளே உள்ளே போயிடுன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். என்னை கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். கிடையவே கிடையாது, இந்த கிரேட் டீம் 1 மாதத்துக்குள்ளே தான் இங்கே வந்திருக்காங்க, எங்கள் போலீஸ்காரங்களுக்கு யாருக்குமே அவங்களோட முகம் முழுசாக அடையாளம் தெரியாது, நீ புதுசாக சேர்ந்தவங்க மாதிரி மட்டும் காமிச்சிக்க. 2nd ஃப்ளோருக்கு போ, அந்த இடத்துல ஒரு லாக்கர் ரூம் இருக்கும், கிரேட் டீமோட ஆட்கள் வந்து ஷிஃப்ட் மாறுற டைம் அது, அங்கே ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் இருப்பான், அவனை அடிச்சு போட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு நீ வெளியே வந்துட்டா மட்டும் போதுன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். இதை சொல்லிக்கிட்டேன் ஒரு நிமிஷம் உன்னால் ஒருத்தனை சமாளிக்க முடியும்ல அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இங்கே பாருங்க நல்லா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, லெஃப்ட்டில் ஒரு அடி ரைட்டில் ஒரு அடி அடிப்பன்ற மாதிரி பேசுவான். டேய் அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். ஹீரோ அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன்னு சொல்லும் போதே இங்கே திரும்பி பார்த்தா பயங்கரமாக ஜிம்பாடியோட ஒருத்தர் நிற்பாங்க. என்னடா தம்பி உனக்கு அப்படின்ற மாதிரி. ஹீரோ இதை பார்த்தோன்னே ஓடிக்கலான்னு கதவு திறக்க பார்ப்பான், கதவு லாக் ஆகிடும். அப்புறம் என்ன இவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக இந்த இடத்துல சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த சோல்ஜர் ஹீரோவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பானா, அந்த டைமில் இங்கே போலீஸ்காரரு இந்த பெப்பர் ஸ்ப்ரே இதை வச்சுக்க உனக்கு தேவைப்படுன்ற மாதிரி கொடுத்துருப்பான். இதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் என்ன பொம்பளை பொண்ணுன்னு நினச்சியா, நாங்களாம் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குவோண்டான்ற மாதிரி பேசியிருப்பான் போலீஸ்காரங்கிட்ட. இருந்தாலும் வச்சுக்க எந்த போலீஸ் மிரட்டி கொடுத்துருப்பான். பார்த்தா இப்போ அந்த பெப்பர் ஸ்ப்ரே தான் ஹீரோவை காப்பாற்றுது. அந்த சோல்ஜரோட கண்ணில் அடிச்சு விட்டு ஹெல்மெட் தூக்கி அவர் மண்டையிலே போட்டு விட்டுருவான். அப்புறம் அந்த சோல்ஜரோட ட்ரெஸ் போட்டுனே ஹீரோ வெளியே வந்துடுவான். இதை வந்து நம்ம போலீஸ்காரரும் பார்த்துருவாரு. அப்புறம் ஷிஃப்ட்டுக்கு ஆளை மாற்றுற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவான். அப்புறம் போலீஸ்காரர் என்ன சொல்லியிருப்பாருனா ஹீரோ கிட்ட, ஹீரோனியோட தலையில் இருக்கிற ஹெல்மெட், அந்த ஹெல்மெட்டை கண்ட்ரோல் பண்ணுற ரிமோட்டை மட்டும் நீ எடுத்துட்டா போதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை எடுக்கலான்ட்டு ஹீரோ வேகமாக போனால் உடனே அந்த சீஃப் லேடி வந்துடுவா. சீக்கிரம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி ஆகணும், இந்த ரிமோட்டை நானே எடுத்துக்கிறேன்னு கையில் எடுத்துகிட்டு ஹீரோவை பாப்பா. சந்தேகம்லாம் பட மாட்டா. இங்கே பார் அவள் கூட ஒருத்தர் இருந்து மானிட்டர் பண்ணோம், நீ ஏறு, நீ கண்டெய்னருக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு சோல்ஜர் நினச்சி சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் கண்டெய்னருக்குள்ளே போயிடுவான். இந்த பக்கம் போலீஸ்காரன் பார்த்து ஐயோ இவன் இவ்வளோ வேகமாக கிளம்பிட்டான்லேன்ட்டு இவனும் காரை எடுத்துகிட்டு கிளம்பி போக பார்ப்பான். பார்த்தா கூட அசிஸ்டன்ட் போலீஸும் நானும் வரேன்ட்டு ஏறிப்பான்.
இதை பார்த்தோன்னே போலீஸ்காருக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும், இவன் வேற வந்து தொலைறானான்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாஸ்க்லாம் கழட்டிட்டு ஹீரோனி பேர் சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா. ஆனால் ஹீரோனி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருப்பா. இந்த பக்கம் போலீஸ்காரரும் அசிஸ்டண்ட்டும் போகும்போது போலீஸ்கார் அப்படியே போட்டு வாங்க பார்ப்பாரு. ஆமா, நீ சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லுவல, எந்த சர்ச்சுக்கு நீ போவேன்ற மாதிரி கேட்பாரு. என்ன எப்பவுமே இல்லாமல் இப்போ கேட்குறீங்க, சொன்ன மட்டும் நான் என் கூட வரப்போறீங்கன்ற மாதிரி அக்கெல்லாம் பேசுவா. அவரும் அப்படியே சிரிச்சு மலிப்பிக்கிட்டு அவனை முறைச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்த சீனில் பார்த்தா ட்ரக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜாண்ட போகும். அங்கே பார்த்தா நிறைய கார் முன்னாடி டிராஃபிக்ல இருக்கும். சீஃப் லேடி தான் வாக்கி டாக்கில என்னாச்சு சோல்ஜர்ஸ் முன்னாடி போய் பாருங்கன்னொன்னே போய் பார்த்து டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு, இங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல வந்து ஏகப்பட்ட பேரசைட்ஸ் வந்து சோல்ஜரை தாக்க ஆரம்பிச்சிரும். உடனே சோல்ஜர்ஸ்லாம் இங்கே பேரசைட் இருக்குன்னு வாக்கி டாக்கில கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதை சீஃப் லேடி கேட்டோன்னே கண்ணை தூக்கிட்டு அவங்களும் கீழே இறங்கிடுவாங்க. அடுத்து என்ன, இங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீனே நடந்துட்டு இருக்கும். போலீஸ்காரரும் பின்னாடி தானே வந்திருப்பாரு. அவர் இறங்கி மக்கள் எல்லாம் வெளியே அனுப்ப பார்ப்பாரு. இங்கே ட்ரக்கை வந்து ரிவர்ஸில் எடுக்கலான்னு பார்ப்பான் இவன். இந்த மாதிரி பேரசைட்ஸ் எல்லாருமே தாக்கிட்டு ஒரு பேரசைட் காரில் எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரக்கி இடிச்சிட்டு அந்த ட்ரக்கில் இருக்கிற டிரைவரை வேற கொலை பண்ணிடும் அந்த பேரசைட்டு. இதை வந்து அந்த சீஃப் லேடி தான் பார்த்துட்டு அந்த பேரசைட்டையும் பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கும். ட்ரக்கில் இறந்து போன சோல்ஜர் வந்து ஆக்சிலேட்டர் அழுத்திடுவாரு. அப்படியே அது வந்து சீஃப் லேடியை தாக்க வரும். அவங்க உடனே ஒரு டைவ் அடிச்சு எஸ்கேப் ஆயிடுவாரு. ஹீரோ என்ன இப்படி வண்டி குழுங்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த பக்கம் நம்ம சீஃப் லேடி கீழே மயங்கி கிடப்பாங்க. உடனே அவங்க கையில் இருக்கிற அந்த ரிமோட் எடுத்துட்டு ட்ரக்குள்ளே போகலான்னு பார்த்தா அவங்க முழிச்சிட்டு வந்து ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரா நீ இங்கே என்னடா நடக்குதுன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு பேரசைட் வந்து காரை தூக்கி அடிக்கும். சீஃப் லேடி மேலே படம் வரும். அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஹீரோ உடனே ரிமோட் எடுத்துக்கிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே ஏறிடுவான். கண்டெய்னரை வெட்டிட்டு ஒரு பேரசைட் அங்கே வந்து நிற்கும். ஹீரோனியை போட்டு தள்ள. ஹீரோ அதை பார்த்தோன்னா பயந்துருவான். ஆனால் பின்னாடி இந்த போலீஸ்காரர் தான் அந்த பேரசைட்டை கொன்றுவார். அப்புறம் பேரசைட் தான் மறுபடியும் ஹீரோனியோட மூளைக்குள்ளே பேசுகிறத காட்டுறாங்க. நீ தனியாக இருக்கன்னு இந்த உலகத்தில் சொல்கிறேன், ஆனால் உன் மேலே அக்கறை காட்டுற ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ தனியாகவே இல்லைன்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லும். அப்படியே விஷுவலில் வந்து போலீஸ்கார் வந்து ஹீரோனியை காப்பாற்றி கூட்டின்னு போயிட்டு இருப்பார்ல, அந்த சீனை தான் யோசிச்சு பாப்பா. அதில் அந்த போலீஸ்காரரு, நீ பயப்படாதம்மா, உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் எப்பவுமே இருக்கேன், நீ ஒரு தைரியமான பொண்ணுன்ற மாதிரி அவர் ஆறுதல் சொல்லியிருப்பார் ஹீரோனிக்கு. அதை யோசிச்சு பார்த்து ஹீரோனி அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ வந்து கரெக்டாக ரிமோட்டை யூஸ் பண்ணி ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணிடுவான். உடனே பேரசைட், நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பேச மாட்டோன்ட்டு மூளையை விட்டு ஹீரோனியை வந்து வெளியே கூப்பிட்டு வந்துருவா. ஹீரோனி இங்கே கண்ணை திறந்துருவா. என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்ட்டு ஹீரோ வேகமாக ஹீரோனி கூப்பிட்டு ஒரு காரில் தப்பிச்சு போக பார்ப்பான். ஹீரோனி வந்து அப்போ போலீஸ்காரரை பார்த்து சந்தோஷப்படுவா. இவங்க தப்பிச்சு போகிறது வந்து அந்த சீஃப் லேடியும் பார்த்து தடுக்க பார்ப்பா. ஆனால் பேரசைட்டோட தாக்குதலால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த அசிஸ்டன்ட் மட்டும் ஹீரோனியை சுட ட்ரை பண்ணிட்டு நீங்கள் வாங்க நம்ம போகலான்ட்டு போலீஸ்காரர் காரில் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஹீரோ தான் போகிறவல்ல அவன் ஒரு மான்ஸ்டர்ன்ற மாதிரி ஹீரோனி கிட்ட சொல்வா. என்ன சொல்ல வரேன்னொன்னே, ஆமாம் அந்த ஹண்டிங் டாக் வந்து அந்த போலீஸ்காரர் கூட இருக்கான்ல அவன் தான் கொன்னான், அவனும் ஒரு மான்ஸ்டர் தான், ஆனால் நானும் அந்த போலீஸ்காரன் தான் சேர்ந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக பிளான் போட்டு காப்பாற்றணுன்ற மாதிரி ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான். இவங்க காரையே வந்து அந்த அசிஸ்டன்ட் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா கார் வேற ஒரு வழியாக திரும்பி போயிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன நடக்குதுங்கன்னு ஒன்றுமே புரியாமல் இருப்பான். அதே மாதிரி தான் போலீஸ்காரரும் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் எங்கே போயிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஹீரோ நீ வெளியே எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாள். அப்போ பயங்கரமாக அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும். ஹீரோ கிட்ட காரை நிறுத்து, அங்கே வேற ஒரு பேரசைட் இருக்கு, அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீ காரை நிறுத்திட்டு அங்கே வேகமாக இறங்கி ஓடிட்டு இருப்பான். ஹீரோ உடனே காரை விட்டு இறங்கிட்டு, போடி போ, உன்னை காப்பாத்திட்டு இதுக்கு மேலாம் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு புலம்பிட்டு இருப்பான். அப்புறம் காரை வந்து இந்த அசிஸ்டன்ட் ஒரு இடத்துல நிறுத்திட்டு இதுக்கப்புறம் என்னால் நடிக்க முடியாதுன்னு கீழே இறங்கிடுவான். போலீஸ்கார் தான் என்ன நடக்குது சொல்லணுன்னே, ஒரு போலீஸ்காரனா வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், மக்களை பாதுகாக்கிறோம், பிரச்சனையை தவிர்க்கிறோம், ஆனாலும் நமக்கு பாராட்டு கிடைக்காம வெறும் திட்டு டிரான்ஸ்ஃபர் அது மட்டும் தான் கிடைக்கும், சம்பளமும் கம்மி, என் குழந்தைக்கு டியூஷன் ஃபீஸ் கூட என்னால் கட்ட முடியாது, ஆனால் இப்போ இருக்கிற என்னுடைய நிலைமை வேற மாதிரி இருக்குது, என் கூட சேர்ந்துக்குங்க, நம்ம வாழ்க்கையே மாறிடும், இந்த பேரசைட்ஸ் தர ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனால் நான் அவங்க கூட சேர மாட்டேன்ட்டு போலீஸ்கார் கோவப்படுவார். உங்களை கொலை பண்ணணும்னு நான் நினைக்கலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவான். உடனே போலீஸ்கார், அப்போ அதனால தான் அந்த ஹண்டிங் டாக் கொன்னியா அப்படின்ட்டு கையில் கன் எடுப்பான். இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் என் கூட சேர்றதோ சேராததோ உங்கள் விருப்பன்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பானா. இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்து அந்த பேரசைட் நடந்து வரவங்க. இதை பார்த்தோன்னா போலீஸ்கார் கன் எடுப்பார். உடனே அந்த பேரசைட் கீழே வந்து தலை தனியாக வந்து அடுத்த செகண்ட் இந்த போலீஸ்காரோட தலையை துண்டா வெட்டி தள்ளி அதோட தலைக்குள்ளே ஜாயின் ஆகிடுங்க. இதை பார்த்து ஹீரோனி கோவமா ஓடி வரும் பாருங்களேன். உடனே பேரசைட்டா அவ்வளோ மாறிடுவா. இங்கே இந்த பாஸ்டர் பேரசைட்டும் வந்து ஹீரோனி கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஹீரோனி நல்லா தான் சண்டை போட்டுன்னு இருப்பான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனி சுட ட்ரை பண்ணுவான். வேகமாக ஹீரோ காரை எடுத்துகிட்டு வந்து குறுக்க விட்டுட்டு சீக்கிரம் வண்டி ஹீரோனி குட்டினா இங்கே தப்பிச்சு போயிட்டு இருப்பான். அவங்கள ஃபாலோ பண்ண வேணாமான்னு அசிஸ்டன்ட் கேட்பான். இப்போ இந்த போலீஸ்காரர் தாங்க பேரசைட்டு, அவங்க தப்பிச்சு போட்டோம் விடு, உயிர் பயம் அந்த பொண்ணுக்கு அதிகமாக இருக்குது, இந்த உடலுக்கு நான் பழக கொஞ்சம் டைம் எடுக்கும் போல இருக்குன்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் சொல்கிறான். இந்த பக்கம் வந்து சீஃப் லேடி ஹீரோனி தப்பிச்சிட்டாலேன்ட்டு செம்ம டென்ஷன் ஆகிறா. அப்புறம் ஹீரோனியும் இந்த பக்கம் காரில் போயிட்டு இருப்பாங்க. என்னாச்சு சொல்லுன்ட்டு ஹீரோனிக்கிட்ட ஹீரோ கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டா. ஓ ஹைடி நீ தான் வெளியே இருக்கியா, ஹீரோனி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறா சொல்லணுன்னே, அவளுக்கு தனிமை தேவை, அவள் உள்ளுக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்கிறா. அப்படியே இந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் பேரசைட்டாக மாதிரி இதுக்கப்புறம் ஏன் ஆட்டம் தான்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். இதோட எபிசோட் 4 முடிச்சிட்டாங்க.
இப்போ எபிசோட் 5. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே ஹீரோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க. ஒரு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கா. அந்த டிரைவர் தான் என்ன உன் அக்காவுக்கு ரொம்ப நாளாக தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாலே, பிரெயின் கேன்சர் எதுவும் சொன்னாலே சரியாயிடுச்சுன்ற மாதிரி கேட்பாரு. இவ்வளவு உடனே தெரியல என் அக்காவே ஆனால் சரியாயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னா அவரு உன்னோட அண்ணன் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல, உன் அக்கா உன்னையும் உன் அண்ணனையும் நல்லா தான் வளர்த்தா, ஆனால் உன் அண்ணன் பாரு உனக்கு உதவி பண்ணாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கான்ற மாதிரி திட்டுவாரு. இல்லை எங்கள் அண்ணன் உதவி பண்ணுறதுக்காக தான் வெளியூருக்கு சம்பாதிக்க போயிருக்கான், கூடி சீக்கிரத்தில் பணம் சம்பாதிச்சுட்டு வருவான், நான் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன், அக்காவை பார்க்க போகிறேன், எப்படி இருந்தாலும் நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயே ஆகணும்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி கிளம்பி வந்துருவா. வரும்போது ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி பாப்பா, ஃபோனே போகாது. உடனே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என் அண்ணனை பார்த்தீங்களா, ரொம்ப நாளாச்சு அவன்கிட்ட பேசி, ஃபோன் போனாலும் அவனுக்கு போகவே மாட்டேங்குதுன்ற மாதிரி ஹீரோட தங்கச்சி சொல்வா. உடனே அவனோட ஃப்ரெண்டும் நீ வேணா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி பாருமா, ஏன்னா டெக்ஸ்ட் பண்ணனா அவன் பார்த்தா அப்புறமா அவனுக்கு கால் பண்ணுவான்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்டு சொல்வார். இந்த மாதிரி இவ பேசிக்கிட்டே வீட்டாண்ட போயிடுவா. ஹீரோ அவங்க அக்காவும் பாஸ்டரும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வருவாங்க. இதை பார்த்தோன்னே தங்கச்சி யார் இவர் அப்படின்னு கேட்பா. இவர் பாஸ்டர், சர்ச்சிலேருந்து எனக்காக வந்திருக்காரு, எனக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, தலைவலியெல்லாம் எனக்கு சரியாக போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போவானான்ற மாதிரி ஹீரோ அவங்க அக்கா சொல்லுவாங்க. இங்கே பாருக்கா, தலையில் வர பிரச்சனைலாம் சாதாரண விஷயம் இல்லை, நாளைக்கு உன்னை கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயே ஆவேன், அங்கே நம்ம ஸ்கேன் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே கார்லேருந்து ஒரு பேரசைட் இறங்கி வரும். இவளை தீர்த்து கட்டுற வேண்டிய தண்டு 3 பேரும் பக்கத்தில் வருவாங்க. தங்கச்சிக்கு எதுவுமே புரியாமல் அக்கா இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி பயப்படுவா. நீ என் தலைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டல, இப்போ பாருன்ட்டு பேரசைட்டாக அவங்க அக்கா மாறுவாங்க பாருங்களேன். இதை பார்த்தோன்னே தங்கச்சிக்காரி அலறி அடிச்சுட்டு ஓடுவா. ஒரு பெரிய தண்ணி லைன் பைப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தா அடைச்சிருக்கும் இன்னொரு பக்கம். இவள் அழுதுகிட்டே அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. பக்கத்தில் பார்த்தா அந்த பேரசைட்ஸ் வந்து அப்படியே கொடுக்க யூஸ் பண்ணி இவளை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபோனை ஹீரோ கையில் வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ தானே இப்போ அவன் தங்கச்சி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனை, நான் உன்னை பார்க்க வந்தாகணும், நீ இந்த ஊரில் தானே இருக்கேன்ட்டு ஒரு ஊரோட பேர் சொல்லுவான். உடனே ஃப்ரெண்டு இல்லை நான் வேலை விஷயமா வெளியூர் வந்திருக்கேன், நீ வேணா அந்த ஊருக்கு வந்துட்டு அந்த ஊரோட அட்ரஸும் அவனோட டோர் லாக்கோட பின் கோடையும் வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருவான். ஹீரோ அப்படியே பாத்ரூம் போயிட்டு சீக்கிரம் வாண்டி ஹீரோனை கூப்பிடுவா. வருத்தப்படலாம் நேரம் இல்லைன்ட்டு பார்த்தா ஹீரோனை அழுதுகிட்டு தான் இருப்பா. ஏன்னா அந்த போலீஸ்காரர் இறந்துட்டார்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருப்பா. அப்படியே ஹீரோ அவங்க அக்காவை காட்டுறாங்க. வீட்டில் சிஸ்டம் நோண்டிக்கிட்டு இருக்கா. சிஸ்டத்தில் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் அமைச்சிருந்தால அதை வந்து இவங்க பார்த்துருப்பாங்க. எப்படி ஒரு மெயில் ஐடி வந்து ஒரு ஃபோனில் இருந்தாலும் சிஸ்டம்லேயும் கனெக்ட் ஆகிருக்குமோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு போல இருக்கு. இந்த அக்காவுக்கும் தெரிஞ்சிடும் ஹீரோ இப்போ எங்கே போயிட்டு இருக்கான்ற விஷயம். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து தலைமை அதிகாரிகள் எல்லாமே கிரே டீமை பிடிச்சி கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த எல்லா பேரசைட்ஸையும் அழிச்சிங்களா இல்லையா, இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மியூசியம் திறக்க வேண்டிய விழா நடக்க போகுது, அங்கே மேயரே வரப்போறாரு, அந்த விழாவை நடத்தி ஆகணும், மக்கள் நிறைய பேர் அதை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த விழாவை நடத்துறதுக்குள்ளே நீங்கள் எப்படி இருந்தாலும் எல்லா பேரசைட்ஸையும் கொண்டாகணும், நேற்று நடந்த தாக்குதல் மூலமாக ஏகப்பட்ட மக்களுக்கு பேரசைட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறமா நாங்கள் சும்மா இருக்க போகிறதில்ல, எல்லா மக்கள்கிட்டையும் பேரசைட்ஸை பற்றி சொல்ல போகிறோம், அது மட்டும் இல்லாமல் வினோதமான பேரசைட்ஸை பார்த்தா கான்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு நம்பரும் தர போகிறோம் மக்கள்கிட்ட, நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருங்கன்ற மாதிரி அந்த ஐஆர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் கிரேட் டீம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் போலீஸ்காரரும் வெளியே வரும்போது அசிஸ்டன்ட் போலீஸ்காரர்கிட்ட காட்டுவான். இங்கே பாரு, நான் வந்து அந்த ஹீரோனியோட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவளை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவள் தலையில் மூளை எல்லாமே இருக்குது, அவள் உங்கள் இனத்தை சேர்ந்தவ தானேன்ற மாதிரி டவுட் கேட்பான். போலீஸ்காரரை இதை பார்த்துட்டு அவள் ஒரு மியூட்டன்ட், எங்கள் இனத்தை சேர்ந்தவ தான், ஆனால் அவள் இப்படி மாறி இருக்கான்னு தெரியலன்ட்டு உடனே ஒரு ஃபோன் வரும். யாருன்னு பார்த்தா ஹீரோட அக்கா தான் பண்ணியிருப்பா. நான் அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் கூட தான் அந்த பொண்ணும் இருப்பா, நான் அவளை கொல்ல போறேன்ற மாதிரி இவ சொல்லுவா. இதை கேட்டோன்னே அந்த போலீஸ்காரரு அவள் ஒரு மியூட்டன்ட், கொஞ்சம் பலசாலியாக தான் இருப்பா, பார்த்து கொலை பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல அசிஸ்டன்ட்டு அவங்க எப்படி போனால் என்ன, நம்ம பிளான் இங்கே எக்ஸிக்யூட் ஆக போதில்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே கிளம்பி போயிடுவாங்க. இவங்க தனியாக ஒரு திட்டம் போடுறாங்க, அது என்னன்னு தான் தெரியல. அப்புறம் ஹீரோவும் ஹீரோனியும் வந்து அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், உன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கான்ட்டு ஹீரோனி கேட்பா. இல்லை சின்ன வயசில் எனக்கு தம்பி மாதிரி இருப்பான், நான் பொறுப்பான அண்ணனா இருப்பேன், இவனை வந்து எல்லாருமே அடிச்சிட்டு இருப்பாங்க, நான் தான் வந்து காப்பாற்றிட்டு இருப்பேன்ட்டு திரும்பி பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே ஒரு படம் இருக்கும். யாரா இது அப்படின்னு பார்த்து பயந்துருவான். என்னன்னா இவன் சொல்லிட்டு இருந்தால ஃப்ரெண்டு, அவன் தான் இப்போ உடம்புலாம் ஏற்றி பயங்கரமாக இருக்கான். இவனா அது சொங்கி பைய மாதிரி இருந்தா இப்போ என்ன அடிப்பான் போல இருக்குன்ற மாதிரி ஹீரோ பயந்து போய் உட்காந்துப்பான். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னு ஹீரோனி கேட்பா. கண்டிப்பாக நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெறுங்கையோட போக முடியாது, நிறைய பணமோ வேணும்ட்டு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி வரும்போது ஒரு 2 மில்லியன் வான் பணத்தை மட்டும் கொண்டு வா, யார்கிட்டயே சொல்லாத, ஒரு பெரிய பிரச்சனைன்ற மாதிரி ஃப்ரெண்டிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். ஹீரோனி இதை கேட்டு நம்ம தப்பிச்சு போயே தான் ஆகணுமான்ற மாதிரி சொல்லுவா. என்னாச்சு உனக்கு, நம்ம எப்படி இருந்தாலும் வாழ்ந்தாகணும், இங்கேருந்து தப்பிச்சாகணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டே டிவி போட்டால் நியூஸ்லேருந்து பேரசைட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேரசைட்டை பார்த்தா கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ பாத்தியா இங்கே பேசிகிட்டு இருக்காங்களே, இதில் யார் பேரசைட்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, போலீஸ்காரங்கிட்டே நிறைய பேரசைட் இருக்கு, நீ போய் உதவி பண்றன்ற பேர்ல மாட்டிக்காதன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம போலீஸ்காரரும் அசிஸ்டன்ட்டும் சீஃப் லேடி கிட்ட போய் இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மக்கள் தான் நிறைய தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, எது உண்மை பொய்யின்றே தெரியலன்னு சீஃப் லேடி சொல்லுவாங்க. ஆனால் இந்த தகவல் உண்மையானதுன்ட்டு ஒரு படத்தை காட்டுறாங்க. என்னென்னா ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருப்பான்ல அந்த பாஸ்டர் பேரசைட்டு,
அந்த லோகோவை தான் காட்டுவாங்க. இதை பார்த்தோன்னே சீஃப் லேடியும் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டிப்பாக இங்கே பேரசைட் இருக்குன்ட்டு. அப்புறம் இவங்க 2 பேர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மக்கள் சொன்னதுக்கப்புறம் சாதாரணமாக அதை எடுத்துக்கல, நிறைய ஆட்களை வச்சு ரிசர்ச் பண்ணோம். அந்த இடத்துல நிறைய ஆட்களோட நடமாட்டம் இருக்குது. எல்லாருமே அந்த பேரசைட்ஸ் மட்டும்தான் அந்த சர்ச்லேருந்து தப்பிச்சு இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னே சீஃப் லேடி இவங்க எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் தங்கியிருக்காங்க, நம்ம அந்த சர்ச்சில் தாக்குதல் நடத்தும் போதே இவங்க தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிருக்கலாமே, உள்ளூர்லேயே தங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி டவுட் கேட்பாங்க. அவங்க புத்திசாலிங்க, நம்மளை இங்கேயே ஒளிஞ்சிருந்தா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்றதுக்காக பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவ்வளோ புத்திசாலி மாதிரி தெரிலன்ட்டு சீஃப் லேடி யோசிச்சுட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே இங்கே பாருங்கள், நம்ம அவங்கள தாக்கி தான் ஆகணும், இல்லைனா அவங்க நம்மளை கொண்டுருவாங்கன்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்லுவார். சரி, நாளைக்கு காலைல க்ளீனப் ஆப்ரேஷனை நம்ம நடத்தலாம், ஒரு பேரசைட்டும் அங்கே உயிரோட விடவே கூடாதுன்ற மாதிரி சீஃப் லேடி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனி வந்து ஹீரோட பர்ஸ்லேருந்து காசு எடுத்துகிட்டு வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டா போல இருக்குன்னு பார்த்தா ஹீரோ முழிச்சிட்டு தான் இருக்கா. அவள் ஏதாவது பண்ணி தொலைட்டு வந்து புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்து நம்ம சீஃப் லேடி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபோன் வரும். என்ன ஃபோனுன்னா ஹீரோனிக்கிட்டேருந்து கைப்பற்றி இருப்பாங்களே அந்த ஃபோன் தான் வரும். ஹீரோனி தான் ஃபோன் பண்ணியிருப்பா. நீ தானே அப்படின்ற மாதிரி அவங்க அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோனி உடனே இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், உங்கள் கூட்டத்திலே இப்போ 2 பேரசைட் இருக்குது, அந்த போலீஸ்காரரும் அந்த அசிஸ்டண்ட்டுன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. அந்த போலீஸ்காரர் உனக்கு நிறைய உதவி தானே பண்ணியிருக்காரு, அவரை எதுக்கு கொலை பண்ணோன்னு ட்ரை பண்ணுறேன், நாங்கள் எல்லாரையுமே ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவோம், அவங்க மனுஷங்க தான்ன்ற மாதிரி சீஃப் லேடி பேசுவாங்க. இன்னொரு தடவை வேணா ட்ரை பண்ணுங்க, சொல்கிறத கேளுங்கன்ற மாதிரி ஹீரோனி ரொம்ப சொல்லி பாப்பா. சரி, நான் எதுக்கு உன்னை நம்பணும், நீ போய் கூட சொல்லல, வேணும்னா நம்ம நேரில் சந்திச்சு பேசலாமா, அப்போ தான் உன்னை என்னால் நம்ப முடியுன்ற மாதிரி சீஃப் லேடி சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி ஹீரோனி அட்ரஸ் கொடுத்துருவா. கொடுத்துட்டு காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு பேரசைட் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பா. எனக்குள்ளே இருக்கிற உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், இப்போ நான் பண்ண போகிறத நினச்சி நீ கொஞ்சம் கோவப்படுவ அப்படின்ட்டு கண்ணாடியை திரும்பி பார்த்தா கண்ணாடியிலேருந்து அப்படியே பேரசைட் முறைச்சி ஹீரோனியை பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ தூங்கிட்டு இருப்பாள். டக்குன்னு லைட் யாரோ போடுவாங்க, கத்தி எடுத்து தாக்குற மாதிரி ரெடி ஆயிடுவான். யாருன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு தான். என்னடா இப்போ என்ன மொல்ல மாதிரி தனம் பண்ணிட்டு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்பான். உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சேன், பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ வருத்தப்பட்டு இருப்பான். சரி, உன் தங்கச்சி ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தா, உனக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் நான் பண்ண சொல்லியிருந்தேன், அவகிட்ட பேசினியா இல்லையான்ற மாதிரி இவன் ஃப்ரெண்டு கேட்பான். இதை கேட்டோன்னே ஹீரோ என்ன எனக்கு மெசேஜ் பண்ணலான்ட்டு ஹீரோ கிட்ட அவன் ஃபோன் இல்லைல்ல, தங்கச்சி மெசேஜ் பண்ண அவளோட ஃபோன்லேயும் போய் பாப்பா. அதை சென்ட் பண்ணுறதுக்குள்ளே தாங்க செத்து போயிருப்பா. என்னானாலும் வீட்டுக்கு மட்டும் வந்துடாதுன்ற மாதிரி தாங்க எழுதியிருப்பான் அவன் தங்கச்சி. அதை யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுவான். அதே டைமில் வந்து அந்த போலீஸ்காரர் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்ப்பான். நீ சரியான பயந்தாங்குழிடா, உன் தங்கச்சி அந்த பேரசைட் பொண்ணு இருக்கு, உன் அக்காவும் ஒரு பேரசைட்டாக மாதிரி இருக்கா, அப்போ கூட நீ உன்னை காப்பாற்றிக்கணும்னு தான் நினைக்கிறேன், நீ சரியான சுயநலவாதி அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பார்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டேன். டேய், உன்னோட கார் சாவியை குடுறா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுன்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஹீரோ காரை வாங்கிட்டு ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் அந்த காஃபி ஷாப்க்கு வந்து சீஃப் லேடி வந்துட்டு எங்கே இருக்கா வந்துட்டு ஃபோட்டோ காமிச்சு விசாரிப்பாங்க. அவங்க மேலே மாடியில் தான் இருக்காங்கன்ற மாதிரி வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க. ஹீரோனி தேடி மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஹீரோனி அந்த பில்டிங்கில் இல்லாமல் பக்கத்து பில்டிங்கில் நின்றுட்டு இருப்பா. என்ன, நான் போலீஸை கூப்பிட்டு வருவேன்னு நினச்சியா என்னன்னும் போது, ஆமாம், ஒரு பாதுகாப்புக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன், நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க, நான் இப்போ பேரசைட்டாக இல்லை, எனக்குள்ளே இருக்கிற ஐடி தான் அந்த பேரசைட்டுன்ற மாதிரி ஹீரோனி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஓ, நீ என்ன ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா அப்படின்ற மாதிரி சீஃப் லேடி கேட்பாங்க. அப்படி கூட இருக்கலாம், அந்த ஐடி நான் உயிர் வாழ்றதுக்காக என்ன வேணா அவள் பண்ணுவா, நாங்கள் சொல்கிறது கேளுங்க, அவங்க 2 பேரும் பேரசைட்டுன்ற மாதிரி மறுபடியும் ஹீரோனி சொல்ல பார்ப்பா. நீ இப்போ சொல்கிறிய 2 பேர், அவங்க தான் நாளைக்கு காலையில் ஒரு க்ளீனப் ஆப்ரேஷன் நடத்தணுன்ட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேரசைட் இருக்கிற இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அங்கே போய் நாங்கள் பேரசைட்ஸை கூண்டோடு அழிக்க போகிறோன்ற மாதிரி லேடி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டவனே ஹீரோனி, கிடையவே கிடையாது, என் கண் கூட பார்த்தேன், அவர் இறந்துட்டாரு, எனக்கு உதவி பண்ண பார்த்து அந்த போலீஸ்காரர் இறந்துட்டாரு, அவர் கண்டிப்பாக பேரசைட் தான், நான் சொல்கிறத கேளுங்க, அந்த ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும், நீங்கள் அங்கே போனால் செத்துடுவீங்கன்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. அப்போ சரி, அவ்வளோ அக்கறைப்படுறல நீ, அப்போ கூட வா, எங்கள் கூட வந்து நிரூபி அப்படின்ற மாதிரி சீஃப் லேடி சொல்லுவாங்க. உங்கள் கூடயா அப்படின்ட்டு ஹீரோனி ஆச்சரியப்படுவா. என்னன்னு பார்த்தா இவங்க தனியாக வரல, கூட ஆளதான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு ஹீரோனி அங்கேருந்து வேகமாக எகிரி குதிப்பா. உடனே பேரசைட்டாக மாதிரி கீழே இறங்கிடுவா. அவளை பிடிங்க அப்படின்ட்டு வேகமாக சீஃப் லேடி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. கன் ஷூட்லாம் பண்ணுவாங்களா, ஹீரோக்கு அந்த சத்தம் கேட்டுட்டு அந்த பக்கமாக வந்துடுவான். ஹீரோனி பக்கத்தில் கார் எடுத்துன்னு வந்து நிறுத்துவான். ஹீரோனி உடனே பேரசைட்டாக மாறுவா பாருங்களேன். நந்தா என்னை கொண்டாதே, சீக்கிரம் வந்து காரில் 2 ஹீரோ காரில் கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்புறம் சீஃப் லேடி வந்து ஹீரோனை தேடி பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டா, அதான் காரில் ஏறி போயிட்டு இருப்பாள். உடனே பேரசைட்டும் ஹீரோவும் காரில் போயிட்டு இருக்கும்போது பேரசைட் தான் பேசும். உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, அவள் ஏன் சர்வே பண்ணுறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, ஆபத்தை போய் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கான்ற மாதிரி பேரசைட் சொல்லும். இதை கேட்டோன்னே ஹீரோ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை தான் பண்ணுறா, அவளோட வாழ்க்கையில் அதுதான் சர்வைவல், உன்னை பொறுத்த வரைக்கும் சர்வைவல்னா உயிரோடு இருக்கிறது, ஆனால் மனுஷங்களான எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களோட நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும், யார் மேலேயாவது முழுசாக நாங்கள் நம்பிக்கை வைக்கணும், அதுக்காக தான் ரொம்ப போராடிட்டு இருக்கா. அவள் இந்த மக்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா, உன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அவளால் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவா. இதை கேட்டோன்னே பேரசைட், அப்போ நான் சொல்கிறத கேளு, அடுத்த 3 மணி நேரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் போய் மாட்டிக்காதீங்க, இந்த மாதிரி எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருங்க,
ஏன்னா இவளோட உடம்ப நான் நேற்றுலேருந்து நிறைய யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவை, 3 மணி நேரத்துக்கு நான் வெளியவே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஐடி பேரசைட் மயங்கிரும். அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பான். அதில் அந்த பேரசைட்டை பற்றின நியூஸ் தான் போயிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் உயிரினம் இருக்கா என்னன்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு இருப்பான். அப்புறம் கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். ஹீரோ வந்துட்டாம்புல இருக்குன்னு என் காரை ஏதாவது பண்ணியாடான்னு திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஹீரோ அவங்க அக்கா தான் வந்திருப்பா. நீங்களா, அவன் வெளியே தான் போயிருக்கான், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோ வந்து மொத்தத்தையும் ஹீரோயினி கிட்ட சொல்லுவான், இங்க பாரு, என்ன வேணா பண்ணு, அடுத்த 3 மணி நேரத்துக்கு ஒழுங்கா நடந்துக்க. ஹைடி இப்போதான் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா அவளோட பேட்டரி காலியா, அதனால 3 மணி நேரத்துக்கு வெளியே வரமாட்டா, தயவு செஞ்சு ஒழுங்கா நடந்துக்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோக்கு ஃபோன் வரும். அவன் ஃப்ரெண்டு தான் பேசுவான். இங்கே பாரு, உன்னோட அக்கா வந்திருக்கா, எங்கே இருக்க, சீக்கிரம் வானோன்னே ஹீரோ பதறி அடிச்சுட்டு காரை நிறுத்துவாங்க. இங்கே பாடுறா, நான் சொல்கிறது கேளு, ஏதாவது சொல்லி வெளியே அமிச்சிரு, நீ அங்கேருந்து தப்பிச்சு வந்துரு, அவன் என் அக்காவே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். என்னடா வளரன்னொன்னே உடனே அவங்க பேரசீட்டா மாதிரி அவன் ஃப்ரெண்டு கழுத்தில் வந்து ஷார்ப்பான பொருளை வச்சுட்டு ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு, உன் பக்கத்தில் தான் அந்த பேரசீட்டோ இருக்கான்னு எனக்கு தெரியும், இன்னும் 15 நிமிஷத்தில் நீ இங்கே வரலனா உன் ஃப்ரெண்டை நான் துண்டு துண்டாக வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பேரசீட் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடும். ஹீரோ, நீ உன் ஃப்ரெண்டையாவது நம்ம காப்பாற்றி ஆகணும், அந்த இடத்துக்கு போகலான்ற மாதிரி சொல்லுவா. ஹீரோ உடனே, என்ன விளாட்றியா, ஐடி சொல்லிட்டு போயிருக்கா, 3 மணி நேரத்துக்கு உன்னை எங்கேயும் கொண்டு போய் மாட்டி விடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஹீரோனியும், அவங்களுக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க, நான் வந்து அவங்க கூட சேர்ற மாதிரி 3 மணி நேரத்துக்கு நடிச்சா மட்டும் போதும், நான் அவங்கள ஒருத்தி மாதிரியே காமிச்சிக்கிறேன், நீ வண்டி எடு அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. சரின்ட்டு ஹீரோ வண்டி எடுத்துட்டு வேகமா இங்கே கிளம்பிடுவான். ஹீரோனி தான் முதல்ல ரூம்குள்ள வருவா. வந்துட்டு, நான் உங்க இனத்தை சேர்ந்தவதான், என்ன இருந்தாலும் அந்த மனுஷனை விட்டுரு, நான் வந்து உன் கூட வரேன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. உன்னோட பிரைன் வேவ்ஸை என்னால் உணர முடியல, நீ தூங்கிட்டு இருக்கியா என்ன இந்த பொண்ணுக்குள்ள, நான் பேசுறது கேக்குதா, நீ ஒரு மியூட்டன்ட்னு தான் எனக்கு தெரியும், உன்னாலே எப்படி இந்த பொண்ணோட மூளையை கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு, இப்போ நான் இந்த பொண்ணை கொன்னா நீ வெளியே வருவல அப்படின்ற மாதிரி இந்த பேரசைட்டில பேசிட்டு இருப்பா. இவ ஹீரோனி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவா, நமக்கு கண்டிப்பா சங்கு உதிருவா போல இருக்குன்னு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து கதவை திறந்துக்கிட்டு அந்த ஃபயர் அணைப்பாங்களே, அதை எடுத்துன்னு வந்து பேரசைட் மேலே தூக்கி போடுவா. அதை வந்து பேரசைட் வெட்டினோன்னா புகை மூட்டமாயிடும். ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு ஓரமாக போய் விழுந்துருவான். வாடா ஓடிடலான்ற மாதிரி ஹீரோ வந்து ஃப்ரெண்டை கூப்பிடுவான். ஆனால் இவங்க 2 பேரையும் அவன் காப்பாற்றணுன்றதுக்காக அந்த பேரசைட்டை போய் பிடிச்சிப்பான். அந்த பேரசைட் வந்து அப்படியே நெஞ்சிலேயே குத்தி குத்தி இறக்குங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ துடிச்சிட்டு இருப்பான் அழுதுகிட்டு. ஹீரோனி தான், வா உன்னையும் கொண்டு போறான்ட்டு இழுத்துக்கிட்டு ஓடி வந்துருவா. ஹீரோ காரை ஓட்டும் போது கதறிட்டு இருப்பான், அவங்க யாரையுமே நான் விட மாட்டேன், கூண்டோட அழிப்பேன் பாருன்ட்டு ஹீரோ கதறிட்டு இருப்பான். அடுத்து அந்த போலீஸ் ஹெட் குவார்டர்ஸை கட்டுறாங்க. இவங்க தான் பிளானே போட்டுன்னு இருக்காங்க, எப்படி நம்ம உள்ள போற தாக்குதல் நடத்துறோன்ட்டு. டீம் ஆட்கள்லாம் செட் பண்ணியாச்சு, நம்ம போலான்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே சீஃப் லேடி, நீங்களும் உள்ள வரப்போறீங்களா கன் எடுத்துட்டு எங்க கூடன்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா ஒருவேளை ட்ராப்பா இருந்தா இவங்க உள்ள வரமாட்டாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இவங்க, நாங்க உள்ள வரமாட்டோம், வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்துற வேலையில இருப்போன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நம்ம போலாம் அப்படின்ட்டு சீஃப் லேடி வந்து ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வருவாங்க. லிஃப்ட்ல போகும்போது அந்த அசிஸ்டண்டோட முடியை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. கீழே விழுந்துரும், ஷூ வச்சு மறைச்சிப்பாங்க. எல்லாரும் இறங்கின பிறகு அந்த முடியை எடுத்து பார்த்தா நார்மலாக தான் இருக்கும், இவன் பேரசைட் இல்லைன்றதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் கிளம்பி வெளியே வந்தோடனே அசிஸ்டண்ட்டும் போலீஸ்காரரும் சீஃப் லேடி கிட்ட வந்து, நாங்களும் உள்ளே வந்து தாக்குதல் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம், மக்களை வந்து மற்ற போலீஸே வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே இவங்களுக்கு டவுட் மொத்தமாகவே போயிடும், இவங்களே உள்ளே வராங்களேன்ட்டு. அடுத்து மறுபடியும் சீஃப் லேடிக்கு ஃபோன் வரும். ஹீரோ தான் ஹீரோனியோட ஃபோன் பண்ணியிருப்பான். ஹீரோ தான் பேசுவான். இங்கே பாருங்க, நீங்கள் பண்ண போகிற மிஷின் வந்து ஒரு ட்ராப்ன்ற மாதிரி சொல்லுவான். ஓ நீ தானா அந்த பொண்ணை காப்பாற்றி தப்பிச்சிட்டு போனல, ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அந்த பேரசைட்ஸ் நீங்கள் சொல்லிட்டு இருக்க 2 பேரும் பேரசைட்ஸே கிடையாது, நான் முடியை செக் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேரையும் செக் பண்ணீங்களான்னு ஹீரோனி கேட்பா. 2 பேரையும் செக் பண்ணல, ஒருத்தர் தான் செக் பண்ணேன், அவர் கண்டிப்பாக பேரசைட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், அது ஒரு ட்ராப்பாக தான் இருக்குன்ற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோன்னே சீஃப் லேடி, இங்கே பாருங்க, மியூசியம் திறப்பு விழா நடக்க போகுது, மேயர் பிரதமர் எல்லாருமே வரப்போறாங்க, அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக அந்த பேரசைட்டை அழிச்சு தான் ஆகணும், இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஃபோனை அவங்க அப்படியே லைன்லேயே வச்சுக்கிட்டு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இப்போ எங்களோட வேட்டையை பாருங்கன்ட்டு வேகமாக உள்ளே போயிட்டு மொத்த பேரசைட்ஸையும் சுட்டு தள்ளிட்டு இருப்பாங்கங்க. எல்லா சோல்ஜர்ஸும் வழக்கத்துக்கு மாற நடக்கும், ஏன்னா இது ஒரு ட்ராப்னு தான் இது வரைக்கும் நம்மளே நினச்சிட்டு இருப்போம். எல்லா பேரசைட்ஸும் இவங்களை கொண்டுருன்னு பார்த்தா எல்லா பேரசைட்ஸும் சோல்ஜர்ஸ் சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஃபோனில் அந்த சத்தத்தை ஃபுல்லாக கேட்டுனே இருப்பாங்க. ஒரு பேரசைட் தப்பிச்சு வெளியே ஓடி போகும் பாருங்களேன், போலீஸ்கார பேரசைட்டே அந்த பேரசைட்டை சுட்டு கொல்லுவாங்க. அந்த பக்கம் தான் ஒரு பஸ் போயிட்டு இருக்கும். ஹீரோ அவங்க அக்கா தான் அந்த பஸ்ல போயிட்டு இருப்பா. போகும்போதே அந்த போலீஸ்கார பேரசைட்டை சுடுறதை பார்த்துக்கிட்டே போவா. போலீஸ்காரனுக்கும் அந்த பிரெயின் வேவ்ஸ் வந்து திரும்பி பார்த்தா ஹீரோ அவங்க அக்கா தான் பஸ்ல போயிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்படியே கோவத்தில் 2 பேரும் நேருக்கு நேர் முறைச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ அவங்க அக்கா பஸ்ல போயிட்டு, இந்த வலிக்கு பேர் தான் மனுஷங்க நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த பேரசைட் அப்படியே வருத்தப்படுது. இப்போதான் துரோகம்னா என்னன்ற விஷயமே உங்களுக்கு உணர முடியுது போல இருக்கு. அடுத்து இந்த பக்கம் ஹீரோனியும் ஃபோனில் கேட்டுன்னு இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு சீஃப் லேடி தான், கேட்டிங்களா எல்லாத்தையும் முடிச்சாச்சு, எனக்கு தெரிஞ்சு உயிரோட இருக்கிற ஒரே பேரசைட் நீ தான் நினைக்கிறேன், அடுத்து ஒன்றை தான் நான் தேடி வரப்போறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுவான். ஹீரோனி வந்து கத்திக்கிட்டு இருப்பா, என்ன நம்ம யோசிச்சதெல்லாம் தப்பாயிருச்சு, அவங்க எதுக்கு அவங்களோட இனத்தையும் அழிக்கணுன்ற மாதிரி ஹீரோனி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்போ வந்து ஹீரோ மேலே ஒரு பேனர் இருக்கும், அதை பார்த்துட்டு ஒரு விஷயத்த நம்ம யோசிக்காம விட்டுட்டோம்,
ஒருவேளை ஏன் இப்படி இருக்கக்கூடாது? அந்த பாராசைட்டோட எண்ணம் ஒரு மனுஷனோட தலையை கட்டுப்படுத்துறது இல்லை, எல்லா மனுஷங்களையும் கட்டுப்படுத்துகிற ஒருத்தனோட தலையை கட்டுப்படுத்துறதா ஏன் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவான். என்ன சொல்கிறேன்ற மாதிரி சொன்னால் அப்படியே அந்த பேனர் ஒன்று காட்டுவான். அவன் மேயரோட தலையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் பாருங்களேன். பயங்கரமான ஷாக்குங்க. ஹீரோனையும் அதிர்ச்சியோட அந்த பேனரை திரும்பி பார்த்தா மேயரும் அந்த மியூசியம் திறப்பு விழாக்கு வரப்போறாருன்ற மாதிரி பேனர் இருக்குங்க. இதை பார்த்துட்டு 2 பேரும் அதிர்ச்சியாக இருக்காங்க. இதோடய எபிசோட் 5 முடிஞ்சுது. இப்போ எபிசோட் 6. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா நம்ம அசிஸ்டண்டோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. கால்ஃப் விளையாடுவாங்களே அந்த இடத்துல அவன் விளையாடிட்டு இருக்கான். கூட அவரோட ஃப்ரெண்டும் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் போல இருக்கு. அவங்க ஒய்ஃபு அப்புறம் அசிஸ்டண்ட் ஒய்ஃபு எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் அசிஸ்டண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்பாங்க, என்ன அவன் பையனோட மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறியா இல்லையான்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவங்க ஒய்ஃபு, எங்கள் வாழ்க்கை முன்னேற மாதிரியே தெரியல, இவரோட சம்பளமும் ஏற மாட்டேங்குது, பணம் இருந்தால் தானே என் பையனை மேல் படிப்புலாம் படிக்க வைக்கிறதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்கும்போதே அசிஸ்டண்ட்டுக்கு செம்ம விருப்பாகும். சரி போதும் பேச்சை நிறுத்துறியான்ற மாதிரி கோவப்படுவார். சரி நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்லுவார். என்னென்னா பாஸ்டர் வந்து ஒரு வாரமாக சர்ச்சுக்கு வரவே இல்லை, நானும் அவர் வீட்டாண்டு போய் பார்க்கலான்னு பார்க்குறேன், அவர் ஆளையே பார்க்க முடியல, நீங்கள் ஏதாவது போய் அவரை பார்த்து விசாரிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்பாரு. உடனே அசிஸ்டண்ட்டும் சரி நான் வேணா ஃப்ரீயாக தான் இருக்கேன், போய் பாஸ்டரை பார்த்துட்டு வரேன், பாஸ்டரோட வீட்டுக்கு கிளம்பி போவார். போய் பார்த்தா டோர்லாம் ஓப்பனில் இருக்கும். பாஸ்டர் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பார். டிவியில் வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கோம், அரசியல் சம்மந்தமான நியூஸ் தான் போயிட்டுருக்கோம். அதை பார்த்து அப்படியே வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார். இதை வந்து அசிஸ்டண்ட் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பக்கத்தில் இருக்க டோரை பார்த்தா ஒரே ரத்தமாக இருக்கும். எட்டி பார்த்தா அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் ரத்த வெள்ளத்தில் கிடப்பாங்க பாருங்களேன். இவர் தான் போலீஸ்காரர்ல. உடனே கன் எடுத்துக்கிட்டு அசையாதீங்கன்ற மாதிரி டக்குன்னு திரும்பினா அவர் உடனே பாராசைட்டாக மாதிரி முன்னாடி பாம்பு மாதிரி ஒரு உருவத்தை வச்சு பயமுறுத்துவார் பாருங்களேன். பயந்துருவான் அசிஸ்டண்ட்டு. நீ போலீஸ்காரன் தானே, எனக்காக ஒரு உதவி செய்யணும், நாங்கள் உங்களோட இனத்துக்குள்ளே வந்ததே உங்களோட தலையை கட்டுப்படுத்தி உங்களை சாப்பிட்றதுக்கு தான், ஆனால் நான் இந்த ஒரு தலையை மட்டும் கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்படல, இந்த மனித இனத்தையே கட்டுப்படுத்தணும். நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியாக பில்ட் ஆகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய தலைவராக நான் இருக்கணும், எனக்கு உதவி பண்ணனா உனக்கு என்ன வேணாலும் நான் அதை கொடுப்பேன், டீல் ஓகேவான்ற மாதிரி அந்த பேரசைட் கேட்டிருக்கோம். இவனும் பயத்தில் வேற வழி இல்லாமல் ஓகேன்ட்டு இருப்பான். அப்படியே இப்போ ப்ரெசென்ட் டேல காமிச்சா சிரிச்சிட்டு இருப்பான். இப்போ இவன் எதுக்கு சிரிக்கிறேன்னு இந்த பேரசைட் கேட்கும். நம்ம நினச்ச திட்டம் கிட்டத்தட்ட நடக்க போது, நீ மேயர் ஆகிட்டனா என்னை அசம்பிளி மேனாவது மாற்றிடுவியான்ற மாதிரி கேட்பான். மனுஷங்களையும் நான் கட்டுப்படுத்த போகிறேன், உனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை தான் அட்டன் பண்ணும் இந்த பேரசைட்டு. என்னென்னா இந்த போலீஸ்காரர் தான் இந்த போலீஸ் டீமோட ஹையர் அஃபிஷியலாக இருப்பார். கிரேட் டீம் இவங்ககிட்ட தான் உதவி கேட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால இந்த போலீஸ் ஸ்டேஷனோட லீடராக இவர் தான் வந்து பேசுவார் ப்ரெஸ் மீட்டில். நாங்கள் வந்து நடத்தின தாக்குதலில் ஏகப்பட்ட பேரசைட்ஸை கொண்டுட்டோம், ஆனால் ஒரு சில பேரசைட்ஸ் மட்டும் தப்பிச்சு போயிருக்கு, ஆனால் அவங்களையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம், கண்டுபிடிச்சி கொண்டுருவோம், இருந்தாலும் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நாங்கள் தகவல் தரோன்ட்டு 2 பேரோட ஃபோட்டோவும் காட்டுவாங்க. யாருன்னா ஹீரோனி அப்புறம் ஹீரோ அவங்க அக்காவோட ஃபோட்டோ தான் காட்டுவாங்க. இவங்களை பொதுமக்கள் எங்கே பார்த்தாலும் தகவல் கொடுத்தா மட்டும் போதும், அவங்கள நாங்கள் தீர்த்து கட்டிடுவோன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ இதை வந்து பார்த்துட்டு ஹீரோனிக்கிட்ட வந்து பேசுவான். பாத்தியா எப்படி பிளான் பண்ணி மாட்டி விட்ருக்கான், இவனே ஒரு பேரசைட்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். ஹீரோனி நம்ம எப்படி இருந்தாலும் இதை தடுத்தே ஆகணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். யாருன்னு எடுத்து பேசினா அவனோட அக்கா தான் பேசுவா. நான் உன்னோட அக்கா பேசுகிறேன்னு சும்மா நடிக்காதுன்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். உடனே ஹீரோனி வாங்கி ஃபோனை பேசுவா. உடனே ஒரு பார்க்குக்கு வா, நம்ம மீட் பண்ணி பேசி ஆகணும், இப்போ உன்னோட நிலைமையும் என்னோட நிலைமையும் ஒன்றுதான்ற மாதிரி அந்த பேரசைட் கட் பண்ணிடும். ஹீரோனி கண்டிப்பாக நம்ம இங்கே போகணுன்ற மாதிரி சொல்லுவா. ஹீரோ எதுக்கு இப்போ நம்ம இங்கே போயிட்டு கத்துவான், நமக்கு கண்டிப்பாக இந்த பிளானை தடுக்கணும்னா ஆட்கள் தேவை, அவ்வளோ நம்ம டீமில் இருக்கணுன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. ஹீரோவும் சரி வேறு வழியில் போல இருக்குன்னு கார் எடுத்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனே இந்த சீஃப் லேடிக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். போய் போலீஸ்காரிக்கிட்ட நல்லா ஸ்பீச் கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட ஒரு நான் டவுட் கேட்கணுமே அப்படின்ற மாதிரி, அந்த பொண்ணை நீங்கள் தான் முதல்ல காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ எதுக்கு நீங்கள் அந்த பொண்ணை மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்பா. இதை கேட்டோடனே நான் இப்போ மக்களுக்காக நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவள் பேரசைட்டாக இருந்தால் போட்டு கொடுக்குறது தானே நல்லதுன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்வார். அப்படியா, ஆனால் இதையே நீங்கள் முதலையே பண்ணலை, அந்த பொண்ணுக்கான ஒரு கீ செயின் உங்ககிட்ட கிடைக்கும் போது அதை நீங்கள் எங்ககிட்ட தராமல் உங்கள் பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டீங்க, அது எனக்கு இன்னும் கூட நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது எனக்கு வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி சீஃப் லேடி துருவி கேள்வி கேட்பாங்க. இதை கேட்டவுடனே அசிஸ்டண்ட் இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சலாம், வாங்க போகலான்ட்டு கூப்பிட்டு போயிடுவான் போலீஸ்கார அசிஸ்டண்ட் கிட்ட அவளுக்கு டவுட் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லுவா. சரி விடு அவளை தீர்த்து கட்டிடலான்ட்டு அசிஸ்டண்ட் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஒரு வழியாக அந்த பார்க்குக்கு வந்துட்டு தேடிட்டு இருப்பாங்க அந்த பேரசைட்டை வந்து ஹீரோனி சொல்லுவா, நீ இங்கேயே இருந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஏன்ற மாதிரி ஹீரோ கேட்ட உடனே அடுத்த செகண்ட் பேரசைட் வந்துட்டு, ஏன்னா உனக்குள்ளே பழி வாங்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே ஹீரோ பார்த்து பயந்துருவான். ஏமா சொல்லிட்டு வர மாட்டேன்ட்டு, இங்கே பார் நீ பழி வாங்கணும்னு அவளை துடிச்சிட்டு இருக்க, அதனால் நீ வராத, நானே போய் பேசிட்டு வரேன், எங்களுக்குள்ளே சண்டே ஆனால் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லி பேசுறதுக்காக போயிட்டு இருப்பா. ஹீரோ வந்து வேற வழியாக போயிட்டு இருப்பான். ஒரு வழியாக ஹீரோனி வந்து அந்த பேரசைட்டை கண்டுபிடிச்சி பேசிட்டு இருப்பா. இப்போ ஹீரோனிக்குள்ளேயே அந்த ஐடி பேரசைட் வந்துருச்சு. என்ன உனக்கு வேணும்னு, நான் அவனை பொண்ணாகணும், நம்ம இனத்துக்கு துரோகம் பண்ணவனை நான் கொல்லணும்னு. இதை கேட்டவனே ஹீரோனி எனக்குள்ளே இருக்கிற இந்த பொண்ணு வேணா ஒத்துப்பா,
ஆனால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சர்வைவல் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்ம வழியை தேடணுமா என்ன? நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. இதை கேட்டோன்னே அந்த பேரசைட், என்ன சர்வைவலா? நீ இந்த பொண்ணுக்குள்ளே ஒளிஞ்சு வாழணும் தான் ஆசைப்படுறியா? நம்ம இனத்தை அழிச்சவனை அழிக்கணும்னு தோணலையான்ற மாதிரி கோவப்படுவா. அவனை இதுக்கப்புறம் எதிர்க்க முடியாது. அவன் போலீஸாக இருக்கான், அவனுக்கு பின்னாடி பெரிய படையே இருக்குது. அவனை கொல்லணும்னு நினைக்கிறது நம்ம சாவறதுக்கு சமன்ற மாதிரி ஹீரோனி பேசிகிட்டு இருப்பா. இந்த டைமில் வந்து வேகமாக ஹீரோ பின்னாடி இந்த கத்தி வச்சு குத்த வந்தோடனே பேரசைட்டா மாதிரி பிடிச்சிருவா. இப்போ இந்த மனுஷனை பார்த்தியா, அவன் அக்காவை கொன்னதுக்காக என்னை கொலை பண்ண வந்திருக்கான். என்னை கொலை பண்ண ட்ரை பண்ண அவன் தான் சாவான்ற விஷயம் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் என்னை கொல்லணும்னு நினைக்கிறான். அவனோட உணர்வை இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எங்களோட இனத்துக்கு துரோகம் பண்ணவனை நான் கொல்லணுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. இதை கேட்டவனே ஹீரோனி, அவனோட திட்டம் சின்னது இல்லைல்ல, ரொம்ப பெருசுன்ற மாதிரி சொல்லுவா. அப்போ அவனோட திட்டம் என்னன்ட்டு கேட்பா. ஹீரோ இப்போ தெரிஞ்சே ஆகணுமா? அவன் வந்து மேயரோட தலைக்கு குறி வைக்கிறான். நானும் ஹீரோனியும் சேர்ந்து முதல்ல அவளை தீர்த்து கட்டுவோம், அடுத்து ஒன்றை தீர்த்து கட்டுவோன்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். இதை கேட்டவொன்னே அந்த அக்கா பேரசைட்டு, நீ சொன்ன 2வது மட்டும் நடக்காது, இது நடக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் விழாக்கான நிகழ்ச்சி போயிட்டு இருக்கோம். நம்ம சீஃப் லேடி வந்து ஒரு போலீஸ்காரிக்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருப்பா. என்னன்னா, தான் ஹஸ்பண்டை வந்து குத்தி கொன்னது வந்து பேரசைட்டா இல்லை மனுஷங்களான்ற மாதிரி கேட்பா. அவரோட உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்தா பேரசைட்டோட ஆயுதத்து மூலமாக தான் கொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு சாதாரண சமையல் கத்தி எடுத்து அதை ஹீட் பண்ணி பேரசைட்டோட கத்தி மாதிரி நாங்கள் உருவாக்கி பார்த்தோம். கிட்டத்தட்ட அதை வச்சு குத்தினாலும் ஒரே மாதிரி காயம் தான் ஏற்படுதுன்ற மாதிரி இவர் சொல்வார். இப்போ தான் இவளால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். ஒரு வேளை பேரசைட் அவரை கொண்டு இருக்காது, மனுஷங்க கூட அந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி கொண்டு இருக்கலான்றது வந்து அவங்களால உணர முடியும். அடுத்த சீட்லேயே சீஃப் லேடியை வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு நீங்கள் போயே ஆகணும், அந்த இடத்துல பேரசைட் இருக்குன்னு தகவல் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டவொன்னே யார் அந்த தகவல் கொடுத்ததுன்னு கேட்பாங்க. உடனே கூட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் தான், நம்ம போலீஸ்காரர் தான் கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே அது உண்மையான்ற மாதிரி கேட்பாங்க. அது உண்மையா இல்லையான்னு தெரியணுன்னாலே நீங்கள் போய் தானே அவனும் கிரியேட்டிவ், நீங்கள் போங்க, அந்த இடத்துக்கு போனால் மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியுன்ற மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும், ஏன்னா இப்போ இருக்கிற இடத்த விட ரொம்ப லாங்கு. சரி வேறு வழி இல்லை, ஹையர் அஃபிஷியல்ஸு சொல்லிட்டாங்க. கன் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பக்கம் போலீஸ்காரர் அசிஸ்டண்ட்டும் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சைடில். ஆமாம், அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சீஃப் லேடி கேட்பாங்க. உடனே அசிஸ்டண்ட்டு, வரப்போகிற மேயருக்காக தான் அவங்க பாதுகாப்புக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் ட்ரக்கில் ஏறி சீஃப் லேடி போயிட்டு இருக்கும்போது சீஃப் லேடிக்கு வந்து நம்ம ஹீரோனி ஃபோன் பண்ணியிருப்பா. பேரசைட்டாக மாறியே இந்த தடவை பேசுவா. நீ கொல்லணும்னு துடிக்கிற பேரசைட் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். போன தடவை நாங்கள் சொன்னது வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் இந்த தடவை எங்களுக்கு பேரசைட்டோட முழு திட்டமும் தெரியும். அந்த பேரசைட் மேயரோட தலைக்கு தான் குறி வைக்குது, நாங்கள் போய் தடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நீ நம்பி அதை வரதும் வராததும் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃபோனை வச்சுட்டு காரில் போய் ஏறிப்பா. ஹீரோ அவங்க என்ன சொன்னாங்கன்ற மாதிரி கேட்பான். அவள் கண்டிப்பாக வருவா, இப்போ நான் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி தூங்கிடுவா. ஹீரோவும் சரின்னு கார் எடுத்துட்டாங்க, கிளம்பி போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம சீஃப் லேடி ரொம்ப யோசிச்சுட்டு ஹீரோனி இதுக்கு முன்னாடி பேசினது, அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உடனே வண்டியை திருப்புங்கன்ட்டு வண்டி ஓட்டுறவங்கிட்ட சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா மேயர்லாம் வந்து அங்கே சமைச்சிருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே ஹீரோவும் நின்றுட்டு தான் இருப்பான். அந்த பக்கம் ஹீரோனிக்கிட்ட ஃபோனில் தான் சொல்லுவான், இன்னும் அந்த பேரசைட் இந்த பக்கம் தெரில, நீ இந்த பக்கம் வராத, நீ வந்தனா உன்னோட சிக்னலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அசிஸ்டண்ட்டும் அங்கே நிற்கிற போலீஸ் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு இருப்பான். என்ன சொல்லுவானா, சும்மா இந்த இடத்துல நிற்காம அடுத்து அவர் எங்கே போவாரோ அங்கே போய் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுன்னு இருப்பான். இதை வந்து அக்காக்கார பேரசைட் பார்த்துட்டு, இதெல்லாம் தேவைதானா, நானும் ஹைடியும் மட்டுமே போதும் அந்த துரோகியை கொள்றதுக்கு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோனி கிட்ட கேட்பா. ஹீரோனி தான் இப்போ சொல்லுவா, ஹைடி வந்து பயந்து ஒன்றும் எனக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இல்லை, அவள் வந்து என்னுடைய நலனுக்காக தான் பொறுமையாக இருக்கிறா. அவள் தான் உங்கள் கூட்டத்துலேயே ஒரு துரதிருஷ்டசாலி, ஏன்னா என்னோட உடம்புல வந்து அவள் மாட்டிக்கிட்டால. அவள் என்னோட உடம்பை கட்டுப்படுத்தணும்னு உள்ளே வரும்போது நான் சாவுற நிலைமையில இருந்தேன். என்னை காப்பாற்றினா தான் அவளால் உயிர் வாழ முடியுன்ற நிலைமை. அதனால தான் அவளால் என்னோட மூளையை முழுசாக கட்டுப்படுத்த முடியல. அவள் பாதிலேயே என் உடம்புக்குள்ளே மாட்டிக்கிட்டன்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. இப்போ கூட அவள் என்னோட சேஃப்டிக்காக தான் அமைதியாக இருக்கான்ற மாதிரி ஹீரோனி சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டோன்னே அந்த அக்கா பேரசைட்டு, இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, ஹைடி எதுக்காக இவ்வளோ பலசாலியாக இருக்கான்ட்டு. நாங்கள்லாம் எப்படி தெரியுமா அவங்களோட உடம்பை பயன்படுத்துகிறோம், நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு கார் மாதிரி தான். கார் பழுதடைஞ்சிட்டாலும் வேலை செய்யலைனாலும் அதை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு வேற ஒரு வண்டி ஏறி போயிடுவோம். ஆனால் ஹைடியால் அப்படி பண்ண முடியாது. எங்களால் இந்த உடம்புல வாழ முடியலன்னா வேற ஒரு உடம்புக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம். ஆனால் ஹைடி உன்னோட உடம்பை தான் கடைசி வரைக்கும் பாதுகாத்தாகணும், ஏன்னா அவளோட உயிரும் உன்னோட உயிரும் இப்போ ஒன்று தான். அதனால தான் அவள் முழு சக்தியோட போராடுறா, ரொம்ப பலசாலியாகவும் அவள் இருக்கிறா அப்படின்ற மாதிரி அக்கா பேரசைட் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனிக்கு வந்து அந்த பிரெயின் சிக்னல் கிடச்சிட்டு அவள் வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவா. ஹீரோ எங்கேன்னு திரும்பி பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி இருந்தாங்க நடந்து போயிட்டு இருப்பான். ஸ்ட்ரைட்டாக மேலே நோக்கி போய் பேரசைட்டை மாதிரி அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் தாக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்தவொன்னே ஹீரோ சீக்கிரம் வாங்கன்னு கத்திட்டு இருப்பான். இவங்க இறங்கி போகலான்னு பார்த்தா கிரேட் டீம் உள்ளே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனியும் அக்கா பேரசைட்டும் ஒழிஞ்சு போகிறத வந்து நம்ம சீஃப் லேடி பார்த்துட்டு,
நீங்கள் போய் மேயருக்கு பாதுகாப்பு கொடுங்க, நான் இவங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் தனியாக போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பேரசைட் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு மேயரை நெருங்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் வந்து அப்படியே அந்த பேரசைட் அடித்து தள்ளிடுவாங்க ஒரு வீல் சேர் மாதிரி எடுத்துகிட்டு வந்து. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் கன் ஷூட் வர பண்ணுவான். என்ன சுட்டுக்கிட்டு வர இருக்கானுங்கன்ட்டு ஹீரோ இங்கே பதறிக்கிட்டு இருப்பான். அவன் உள்ளே போய் பேரசைட்டை சுட்டு தள்ளிட்டு வாங்க மேயர் போகலான்ட்டு மேயரை தூக்கிட்டு ஓடுவான். இவன் என்ன பிளானில் இருக்கான்னு தெரியல. ஒரு வேளை மேயருக்கு உதவி பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ஹீரோ வந்து உடனே ஃபோனில் ஹீரோனிக்கிட்ட அவங்க அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க, மியூசியம்குள்ளே. சீக்கிரம் வாங்கினோடனே ஹீரோனி பேரசைட்டாக மாறிட்டு நீ போ, நான் இவளை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சீஃப் லேடிக்கிட்ட இவ சண்டை போட ஆரம்பிச்சிருவா. பேசிக்காக ஹீரோனி வந்து அடிக்க மாட்டா, காயப்படுத்தாமல் அவளோட கண்ணை தட்டி விட்டு நான் நினச்சா உன்னை கொல்ல முடியும், ஆனாலும் நான் இதை பண்ண மாட்டேன், உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், என்னை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனி அங்கேருந்து ஓடி போயிடுவா. அப்புறம் இந்த கிரேட் டீம் எல்லாருமே போலீஸ்காரனோட உடம்பை பார்த்துட்டு இங்கே இருக்க அந்த பேரசைட்னு பக்கத்தில் போய் பார்த்தா தலையே இருக்காது. இந்த பக்கம் மேயரை உள்ள கூப்பிட்டு வந்தோன்னா மேயரோட செக்யூரிட்டி சார் நம்ம பார்க்கிங் ஆண்ட போனால் போதும், நமக்கான வண்டி வந்துடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே டைமில் நம்ம அசிஸ்டன்ட் வந்து சட்டையை ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ளதான் அந்த பேரசைட்டோட தலையை மட்டும் கொண்டு வந்துட்டு இருப்பான். அவனோட ஆளை போட்டு தள்ளிட்டு அப்படியே மேயரை நோக்கி குதிப்பான் பாருங்களேன். உடனே அக்கா கடி பேரசைட் வந்து அந்த பேரசைட்டை அடித்து தள்ளிடும். இதை பார்த்தோன்னே அசிஸ்டன்ட் கன் எடுத்து சுட போவான். ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கூட சண்டை போட அந்த பக்கம் வந்துடுவான். அவனை அடித்து தள்ளிட்டு மேயரை எப்படியாவது நீ கூப்பிட்டு போயிருந்து ஹீரோ அவங்க அக்கா சண்டை போட்டுன்னு இருக்கும். மேயரை வந்து வாங்க நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன்னு ஹீரோ கூப்பிட்டு போக பார்ப்பான். இந்த பக்கம் அந்த பேரசைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சுற்றி ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கும். ஹீரோ அவங்க அக்கா இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறது சரியில்லை போயிருங்கன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ கொஞ்சம் இறக்கப்படுவான். என் கூட வந்துருன்ற மாதிரி சொல்லுவான். இருந்தாலும் அவங்க அக்கா கேட்காம பேரசைட்டை மாதிரி இவங்க 2 பேரும் அடித்து தள்ளிடுவா. தள்ளிட்டு அங்கே இருக்கிற ஏனி எல்லா பொருளையும் தள்ளி விட்டு இவங்களால மறுபடியும் உள்ளே வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவா. என்னை மன்னிச்சிரு நான் பண்ண எல்லாத்துக்காகவும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே ஹீரோவே கண்கலங்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே அந்த பேரசைட் வந்து ஹீரோ அவங்க அக்கா நெஞ்சிலேயே ஓட்டையை போடும் பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன பயங்கரமாக இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அந்த பேரசைட் குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே பூந்து கடைசியில் அதோட நெஞ்சுக்குள்ளேயே ஓட்டையை போட்டு வெளியே வந்துருவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ அழுதுகிட்டே இங்கேருந்து எஞ்சி ஓடிடுவான். அசிஸ்டன்ட் வந்து இவனால இன்னும் எவ்வளோ நேரம் உயிர் வாழ முடியும் மனுஷனோட உடம்பு இல்லாமல், ஐயோ இங்கே வேற மனுஷன் இல்லைன்னு தேடிட்டே இருப்பான். இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவனோட தலையவே துண்டாக்கிட்டு அவனோட மண்டைக்குள்ளே ஜாயின் ஆகும் பாருங்களேன். பார்க்கவே வெறித்தனமாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் தாங்க பேரசைட்டு. அடுத்து பேரசைட்டாக மாதிரி இந்த பக்கம் மேயரையும் ஹீரோவையும் துரத்த ஆரம்பிச்சிருவான். மேயரும் ஹீரோ வந்து ஒரு இடத்த ஒளிஞ்சுப்பாங்க. அப்படியே பேரசைட்டை அவனோட தலையை மாற்றி பயங்கர ஹைட்டாக போய் கண்ணை வச்சு தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. பக்கத்தில் போகும்போது ஹீரோ வந்து அங்கே பட்டாசுலாம் இருக்கும், அதை வச்சு தாக்கிட்டு இருப்பான். மறுபடியும் மேயரை கீழே தள்ளிட்டு அவனை கொல்ல போகும்போது ஹீரோ நீ கொடுப்பா பாருங்களேன் ஒரு என்ட்ரி, அவனை அடித்து தள்ளிட்டு நீங்கள் இங்கேருந்து போயிருங்கன்னொன்னே ஹீரோ சரி இவரை நான் சேஃப் பண்ணிட்டு கண்டிப்பாக இங்கே வருவன்ற மாதிரி மேயரை கூப்பிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோனையும் பேரசைட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம ஹீரோவும் சொன்ன மாதிரி மேயரை வந்து காரில் ஏற்றி விட்டுட்டு ஹீரோனி தேடி வந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோனி வந்து அந்த பேரசைட்டை தேடிட்டு இருந்தா அந்த பேரசைட் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கும். நீ ஏன் எங்கள் கூட சேரல, அந்த மீட்டிங் வந்து நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டல, அப்போவும் நீ ஏன் மனுஷங்க கூட நிற்கிற அப்படின்ற மாதிரி பேரசைட் கேட்கும். ஹீரோனி உடனே ஏன்னா மியூட்டன்ட்டான என்ன நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. கரெக்டு தான், என்ன ஆனாலும் உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்படியே பின்மண்டையை காமிச்சா பின்னாடி வந்து பாதி இடமே இருக்காது. என்னென்னா பேரசைட்டே 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி இன்னொரு பாதியை வந்து ஹீரோனி பின் சைட்லேருந்து தாக்கிறதுக்காக அமுச்சு வச்சிருப்பான். அடுத்து என்ன இவங்க 2 பேரும் இந்த பக்கம் சண்டை போட்டுனே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த பேரசைட் ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஹீரோனியை நெருங்கி. ஹீரோவும் ஹீரோனியை தேடி உள்ளதான் வந்துக்கிட்டு இருப்பான். அடுத்த சீனில் இவங்க 2 பேரோட சண்டையை நிறுத்துற மாதிரி சீஃப் லேடி அங்கே வந்துருவாங்க. ஒழுங்காக அவங்க சண்டையை நிறுத்துங்கன்ட்டு. இதை உடனே அசிஸ்டன்ட் நல்ல மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். அவள் ஒரு பேரசைட் உங்கள் தலையை துண்டாக்கிடுவா, அவளை முதல்ல சுடுங்கன்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஹீரோனி வந்து அப்படியே சீஃப் லேடியை பார்க்கும்போது சீஃப் லேடிக்கு பின்னாடி தான் அந்த பாதி பேரசைட் வந்துட்டு இருக்கும் சீஃப் லேடியை கொலை பண்ணுறதுக்காக. ஹீரோனி அடுத்து பேரசைட்டாக மாறி உடனே தாக்குவா பாருங்களேன். சீஃப் லேடியை கொலை பண்ணுற மாதிரி தெரியும். சீஃப் லேடியை சுட ட்ரை பண்ணுவா. ஆனால் உடனே அசிஸ்டண்ட்டை பார்க்கும்போது கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அவன் மண்டை ஓட்டையாக இருக்கிறது தெரிஞ்சிடும். உடனே அசிஸ்டண்ட்டை சுட்டு கொள்வா பாருங்களேன். இந்த பக்கம் ஹீரோனி கரெக்டாக அந்த பேரசைட்டை தான் தாங்கியிருப்பா. சீஃப் லேடி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அடுத்து என்ன இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வில்லனும் சிரிச்சுக்கிட்டே செத்து போயிடுவான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சீஃப் லேடி நான் எப்படி உன்னை சுடாமல் இவனை தான் சுடுவேன்ட்டு நம்பினேன் அப்படின்ற மாதிரி கேட்பாளா. தெரில, எனக்கு அவ்வளோலாம் மூளை இல்லை, ஆனால் எனக்குள்ளே இருக்கா தெரியுமா இந்த பொண்ணு, இவ ரொம்ப வினோதமானவ. இவ வாழ்க்கையில் பார்த்த எல்லா மனுஷங்களும் இவளை ஒரு வகையில் காயப்படுத்தியிருக்காங்க. ஆனால் எப்போவுமே இவ வந்து அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் இழக்கவே மாட்டா. அதனால தான் நானும் ஒரு தடவை உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு நினச்சேன், நம்பினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இங்கே வந்து நம்ம ஹீரோ எங்கே இருக்குன்னு கத்திக்கிட்டே வந்து ஹீரோனை பார்த்து அழுதுட்டு இருப்பானா. அப்படியே ஹீரோவை பார்த்த கையோட பேரசைட் திரும்பி நம்ம சீஃப் லேடியை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த பொண்ணை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு வந்துடுவா. ஹீரோ வந்து ஹீரோனை தூக்கிட்டே அழுதுகிட்டு இருப்பான். என்னாச்சு நல்லா தானே இருந்தேன், உனக்கு எதாவது பிரச்சனையான்ட்டு. அப்புறம் கிரேட் டீமில் எல்லா ஆட்களும் உள்ளே வந்து சுற்றி அழிச்சிருவாங்க. இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி சீஃப் லேடி சொல்லுவாங்க. உடனே கூட இருக்கிறவர் மேடம் இந்த பொண்ணு பேரசைட் தானே அப்படின்வா. இல்லை இவங்க 2 பேரும் மனுஷங்க தான், எனக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சீஃப் லேடி சொல்லுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வழக்கம் போல் அவளோட மாலில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. ஒரு பூனை வெளியே இருக்கும். அந்த பூனைக்கு வந்து சோறு வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ நடந்து வருவான். என்ன ஏதாவது பேசணுமான்னும்போது
ஆமாம் உன்னோட டியூட்டி எப்போ முடியணுன்னே இன்னும் 1 ஹவரில் முடிஞ்சிடும்னுவா. சரி வா உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு ஹீரோ வெயிட் பண்ணி ஹீரோனிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் ஒரு இடத்துக்கு போய். இப்போ நான் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இப்போ பழைய கேங்கில் மறுபடியும் போய் சேர்ந்துட்டியா, அவங்க தான் உனக்கு துரோகம் பண்ணுறாங்களேன்ற மாதிரி ஹீரோனி கத்துவா. என்ன பண்ணுறது, நான் தனியாக இருந்தால் என்னை கொன்றுவானுங்க, நான் ஏதாவது ஒரு டீமில் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு எந்த டீமில் இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கார்டு எடுத்து காட்டுவான். என்னன்னு பார்த்தா இவன் கிரே டீமில் சேர்ந்துட்டு இருக்காங்க. அந்த சீஃப் லேடி தான் இவனுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து நீ இனிமேல் கிரே டீமில் இருன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு இப்போ சேலரி இன்சூரன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருப்பான். பரவாயில்ல உனக்கு ஏற்ற வேலை தான்ற மாதிரி ஹீரோனையும் சந்தோஷப்படுவான். அப்புறம் உனக்கு நான் ஒன்று தரணும்னு ஹீரோ ஒரு லெட்டர் தருவான். இது வந்து ஹைடி தான் எனக்காக போஸ்ட் பண்ணியிருந்தா, உனக்கு அவன் நேரடியாகவே கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் நான் படித்து காட்டணுமா அப்படின்ட்டு படித்து காட்டுவான். நான் உன்னோடைய மூளையை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு தான், உன்னோட உடம்புல ஒரு பகுதியாகவும் நான் இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் உன்னோட வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. நான் அந்த பேரசைட் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் தான் என்ன, எனக்கு இது வரைக்கும் அதுக்கான அர்த்தமே தெரியல, அதை பற்றி நான் யோசிக்கவும் நினைக்கல, ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ படிக்க வருவான். இந்த விஷயத்த மட்டும் என்னால் படிக்க முடியாது, நீயே படிச்சுக்கேன்னு ஹீரோனிக்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவான். ஹீரோனி அதை படிச்சுட்டே இருப்பா. ஹீரோ வந்து கூப்பிட்டு இங்கே பேர் உங்ககிட்ட சீஃப் லேடி ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, உனக்கும் கிரே டீமில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கா, உனக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த அவங்க வச்சுருக்காங்க, கால் பண்ண அப்புறமா அவங்க கண்டிப்பாக உனக்கும் ஒரு வேலை தருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். சரி அப்படி அந்த லெட்டரில் கடைசியில் என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுவாங்க. நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த உலகத்தில் நீ இன்னும் தனியாக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லும். இதை நினச்சி பார்த்து ஹீரோனி சந்தோஷப்பட்டுன்னு இருப்பா. இதோட இந்த எபிசோட் 6 முடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சா கிடையவே கிடையாது. ஒரு என் கிரெடிட் சீன் வேணும்ல, இது பயங்கரமான என் கிரெடிட் சீனுங்க. ஏன்னா இதை வந்து பேரசைட்ஸ் வந்து அனிமி வெர்ஷனில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். சீஃப் லேடி கிட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வருவாங்க, உங்களை பார்க்கணுன்னு ஒரு பையன் வந்திருக்கான், அவன் உங்ககிட்ட பேசி ஆகணுமா, பேரசைட்ஸை பற்றி அவனுக்கு நிறைய விஷயம் தெரியுமா, அவன் ஏதோ ஜேர்னலிஸ்ட்டுன்னு அவனை பற்றி சொல்லிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீஃப் லேடியும் வந்து அவனை மீட் பண்ணுவாங்க. நான் தான் இந்த கிரே டீமோட லீடர், உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி சீஃப் லேடி அந்த பையன்கிட்ட கேட்பாங்க. என்னோட பேர் ஷினிஜி இசுமே அப்படின்ட்டு பெயரை சொல்லிட்டு கையை கொடுப்பான் பாருங்களேன், வேறு லெவல் சீடுங்க. அந்த கையவே அப்படியே க்ளோஸ் அப் காட்டுவாங்க. என்னன்னா அந்த கையில் தாங்க பேரசைட் இருக்கும். ஹீரோனியோட உடம்புல எப்படி ஒரு பகுதியை மட்டும் அந்த பேரசைட்டால் கட்டுப்படுத்த முடியுமோ அதே மாதிரி தான் அனிமி வெர்ஷனில் வந்து இந்த ஹீரோட கையை மட்டும் தான் அந்த பேரசைட்டால் கட்டுப்படுத்தி இருக்க முடியும். கை மட்டும் தான் பேரசைட்டாக மாறும். அந்த மாதிரி தான் அனிமியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அனிமியோட ரெஃபரன்ஸாக ஹீரோட கையை காமிச்சு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. சீசன் 2 வந்தால் கண்டிப்பாக இந்த ஹீரோவை பேஸ் பண்ணி தான் சீரிஸே இருக்க போகுது. இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.